நவங்கமினி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஐயோ எனக்கே இப்படி தாண்டா இருக்குது, நான் என்னடா பண்ணேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. நானும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, நிறைய வேலை இருக்குது. வேலை செஞ்சு உடம்பு சரியாமல் போகுது. நம்ம பாடி வந்து எப்படின்னா ரொம்ப பார்த்து பத்திரமா வளர்த்த ஒன்று. அது கொஞ்சம் வேலை சேர்த்து செஞ்சாலும் சேர மாட்டேங்குது. அப்படி தான் எனக்கு உடம்பு சரியாமல் போயிட்டுருக்கு. நான் கொஞ்சம் சரி பண்ணுறங்காட்டி திருப்பி வேறு ஏதாச்சும் ஆகாத வேலை பார்த்துறேன்னா கபால்னு போயிடுதுடா. அதனால தான் ரெக்கார்டே பண்ண முடியல. நிறைய பேர் வந்துட்டு என் சேனல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு நான் இப்போ தான் வந்து யூனிக்கான ஸ்டோரி சொல்கிற ஒரு சேனல் கண்டுபிடிச்சேன், பட் சடனாக வீடியோவாக இல்லை ஏக்கான்னு கேட்டிங்களே, அந்த வேர்ட்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து உண்மையாக சொன்னால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து டக்குன்னு எல்லோரும் சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் டக்குன்னு வந்து சொல்லிட்டு போகும்போது எனக்கு அப்பா ஏதோ ஒரு விஷயம் சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி சொன்ன எல்லா நல்லவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் எல்லாருக்கும், நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். டெய்லி மார்னிங் எனக்கு கமெண்ட் பார்த்தா மட்டும்தான் அப்படி சரி நாளே வீடியோ எங்கே 7 நாள் ஆச்சு கமெண்ட் பார்த்து. அந்த மைண்ட் செட்லாம் வரல, கமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே கவலை தான். ஏதாச்சும் 1-2 பேர் பண்ணால் போய் பார்த்து படிச்சுட்டு ஓடியாந்துருவேன். மற்றபடி யாருமே பண்ணலை. ஓகே, வீடியோ போட்டால் தானே கமெண்ட் பண்ணுவீங்க, நான் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நான் தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் என் மூளை அந்தளவுக்கு வேலை செய்யலை. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் மாடியில் உட்காந்து தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரே மன வருத்தம். எனக்கு கீழே வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மாட்ட நல்லா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மாமாவுக்கு ஏஜ் கூட அப்படி இப்படி நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு வாரமாகவே இந்த ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மாவுக்கு அதனால் வந்து உங்களை எப்போயே கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஆசை. நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க, அதனால் நான் காலேஜ் படிப்பேன், எனக்குலாம் கல்யாணம் வேணாம், அதை நான் மாமாவை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், மாமாவுக்கு ஏஜ் கூட அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மா ஒரு வாரம் அமைதியாக சொல்லி பார்த்துருப்பாங்க. நேற்று என்ன இருக்கும்னா, காலையில் உங்கள் பாட்டி ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு அதுலேருந்து ஒரே இதாக இருக்கும், இல்லை பாட்டியே கேட்டாங்க, நீ ஒழுங்காக ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்ததில்ல. இன்றைக்கி 2 பேத்துக்கு ரொம்ப ஆர்குமெண்ட் வந்து உங்கள் அம்மா உங்களை அடிச்சிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரே வருத்தம். அதாவது பெத்த பிள்ளையை விட தம்பி ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதனால் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு கடைக்கு போயிருப்பான். ஸோ அவன் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான். வயனா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சிரிச்சுட்டே வரான். உங்கள் அம்மா வந்து சில டைம் உட்காந்துருக்காங்க. என்னம்மா அமைதியாக உட்காந்துருக்கா, எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சைடு திரும்பும்போது உன் தங்கச்சி வீட்டுக்குள்ளே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து அவங்க அம்மா பார்க்குறான். கோச்சிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக்கு. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பலாம் ஷாக்காவாதரா, அவள் போய் கோச்சிட்டு எங்கே போப்பாரா, இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கே வச்சுருப்பா. என்னம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. என்னன்னு சொல்லி என்ன பண்ண அவளை, நான் என்னடா பண்ணேன், சும்மா பேசுறதுக்கு முடியாதுண்ணா, அதான் கோத்தில் ஒரு அரைஞ்சேன் வெக்குடுன்னு வெளியே போயிட்டான். மண்டே இப்போ என் தம்பியை கட்டிக்க அவளுக்கு என்னடா பிரச்சனை, ஏம்மா அப்படி பண்ணுற, இல்லை ஜங்குக்குது இங்கே பாரு, நான் தான் பொறுமையாக பேசுகிறேன், அவன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிப்பா நான் சொன்னேனா இல்லையா, நீ ஏன் திருப்பி அவளை போட்டு ப்ரெஷர் பண்ணுற. இல்லைடா அவள் இப்போதாம்மா 12th முடிச்சிருக்கா. இல்லைடாங்காதம்மா, அவள் வயசுக்கு இது அவளுக்கு ரொம்ப ஏஜ் கூட அப்படி இப்படின்னு நிறைய தோணு தான் செய்யும். அதெல்லாம் தோன்றது கரெக்டுமா, நம்ம தாம்மா பேசி சமாளிக்கணும். ஆனால் நீ இருக்க பார்த்தியா அப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து டக்குன்னு வெளியே போகிறான். இந்தடா அடுத்து ஜங்க் வந்து திரும்பி பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்கான். புரியுதா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க அம்மா 2 சிக்கன் ரைஸ் தூக்கி அவன் கையில் கொடுக்குறாங்க. இது எதுக்குமா, மாடியில் தான் இருப்பா, போய் கொடுத்து சாப்பிட சொல்லு, அடித்து வேற போட்டேன், கீழே வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வீராப்பில் போயிடுவா, சாப்பிட வச்சு கூட்டு வா. ஒட்டிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு வாய்ப்பட்டேன் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் ரைஸை வாங்கிட்டு அவங்க அம்மாட்ட மட்டும் ஒரு கவர் எடுத்து கையில் கொடுத்துட்டு நான் போய் அவ கூடயே சாப்பிட்டாரேன், சந்தோஷம் சாமி கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வாட்டுக்கு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அண்ணன் வந்து மேலே ஏறி வரான். அழுகிற சவுண்ட் கேட்குது. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மேலேருந்து எட்டி பார்க்குறான். நீங்கள் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. தங்க பிள்ளை ஏண்டியும் அழுகுறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு அழுதுட்ருக்கா. ஜங்குக்கு வந்து முன்னாடி உட்காந்துட்டு இப்போ என்னாச்சு என் தங்கத்துக்கு, என்ன ஆச்சா, உங்கள் ஆத்தா அரைங்க பாரு என் கண்ணத்தை அப்படின்னு சொல்லி காட்டும்போது கண்ணுமே சவுந்து இருக்கு. ஜங்கு பார்த்துட்டு அட்டி ஆத்து இவ்வளோ ஃபோர்ஸாக இருந்துச்சாடா எடுத்துட்டு அவங்க ஒன்று பார்த்துட்டு அம்மாக்கு மேலே பாசமே இல்லை. சுச்சோ அப்படிலாம் இல்லைடி எப்படி சொல்லி ஜங்கு வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீ இப்போ நீ நடிக்காத, நீ அச்சுச்சு எவ்வளோ சொல்கிற அப்படின்னு நான் நடிக்கிறேன், ஏன் அப்படி பண்ணுற, ஐயோ சத்தியமாக இல்லடி அப்படி சொல்லி ஜங்கு வந்து முன்னாடி உட்காந்துட்டு இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா, வைன் இஸ் அ போல்டு கேர்ள் போடா அப்படி சொல்லிட்டு வைன் வந்து சைலண்டாக உட்காந்துட்டேன். சரி வா சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம். ஒருத்தி அழுதுட்ருக்கேன், வா சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்னு கூப்பிட்றேன்.
எனக்கு பசிக்குதுடி. பசிச்சா நீ தின்ன. மண்டு பாரு மண்டு அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து திரும்பி உட்காந்துட்டா. ஜானுக்கு வந்து அவன் பாட்டு கூனை விரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்துட்டு உனக்கு என்னை பார்த்து பாவமாகவே தெரியலையா, அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து அழுதுட்ருக்கேன், கூலாக சாப்பிட்டுட்ருக்கேன், என்ன நடந்துச்சு, அம்மா ஏன் அடிச்சது, ஏதாவது கேட்டியா? சரி சொல்லு. இவ்வளோ சொல்லிப்பா ஒன்று நான் சொல்ல விரும்பலை. சரி இருந்தா அவன் சிக்கன் ரைஸ் சாப்பிடு, அப்புறம் 6 பேருமா. எனக்கு வேணாம், எனக்கு சோறு வேணாம், சிக்கன் ரைஸும் வேணாம். சிக்கன் ரைஸ் வேணாமா? வேணாம். சரி நான் சாப்பிட்டுக்கிறேன். தின்னு மாடு, எல்லாத்தையும் நீயே திம்பியா? இப்படி சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேணாம், சாப்பிட்றேன் தங்கம் இல்லை அப்படி சொல்லும்போது ஒயினும் அதை பிரித்து சாப்பிடுது. உங்க பார்த்துட்டு ஏன் தான் அம்மா அப்படி பண்ணுதோ எனக்கு பிடிக்கவே இல்லை. எது பிடிக்கல? எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு அப்படியே வந்து எங்கேயாச்சும் கோச்சிட்டு போயிடலாம் போல இருக்கு. ஆனால் போனால் யாரும் 3 வேளை சோறு போடுவான். ஜங்க் லைட்டாக சிரிக்கிறான். சிரிக்காத, பசி வந்தால் தான் தெரியும் அதோட கொடுமைலாம், அதை விட ரொம்ப கொடுமை அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜங்கு ஒயினை பார்த்துட்டு இங்கே பாரு, உனக்கு ஏன் மாமா பிடிக்கல? நீ இதை கட்டி நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஒயன் உட்காரு ஒரு நிமிஷம், நீ கையை விட ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து எந்திரிச்சிட்டான். உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உனக்கு ஏன் மாமா பிடிக்கல? உங்களுக்கு புரியுதா இல்லையா? மாமாவுக்கு 32 வயசு, எனக்கு 18 வயசு தான். மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. அவருக்கு எவ்வளோ ஏஜ் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வயன் அடிச்சுட்டு வயன் இது பாவமாக பார்க்குறா. நீ சொல்கிறது நியாயம்தான், மாமாவுக்கு 32 வயசு, உனக்கு 18 வயசு தான். ஆனால் நாங்கள் ஏன் சொல்கிறோம் உனக்கு புரியுதா இல்லையா? பாட்டிக்கு உடம்பு சொல்லலாம், மாமாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. ஏன் என்னை ஆப்ஷனில் இழுக்கிறீங்க? அம்மா சொல்லுது உன்னை அதுக்கு தான் பெற்றுக்கிட்டே சொல்லிச்சு தெரியுமா? அப்படியே சொல்லிச்சு. நான் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் அவனை பெற்றுக்கிட்டேன், நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் விட்டு வெளியே போக சொல்லிடுச்சு அப்படி சொல்லும்போது வாங்கி கண்ணெல்லாம் கலங்குது. ஜங்குக்கு வந்து அந்த 2 தேல் வச்சுட்டு ஒயின் வந்து ஹக் பண்ணிட்டான். சரி அழாதுன்னு. ஒயினுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஜங்குக்கு வந்து சரி ஒன்றும் இல்லை சாப்பிடுன்னு சொல்லி சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒயினும் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்து அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துட்டா. இப்போ ஒயின் வந்துட்டு அந்த கட்டையில் ஏறி உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒயினோட கையை பிடிச்சி லைட்டாக ரப் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன சொல்லணும் உனக்கு? ஓஹோன்னு சொல்லுவேன், அப்புறம் ஏதாவது சொல்வேன், எதாக இருந்தாலும் இப்போயே சொல்லி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கேட்குற மூட்லலாம் இருக்க மாட்டான். ஓ மேடம் கேட்குற மூட் இருக்காதா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கம்முன்னு வந்து அந்த இதுலேயே படுக்கிறான். விழுந்துராதடி அந்த பக்கம், அவங்களுக்கெல்லாம் விழமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாடியில் வந்து அவள் தலை வச்சிட்டா. ஜங்குக்கு வந்து அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டுருக்கான். ஏன் எல்லோரும் நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ சொல்கிறீங்க? இப்போ ரீசன் சொல்கிறோம், நீ கோவமாக இருக்கே, உனக்கு புரியாது. பரவாயில்ல சொல்லு. நீ பிறந்தப்ப எல்லோரும் மாமாவுக்கு வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொன்னாங்களாம். ஏன் இப்படி சொன்னாங்க? ஒன்று சொல்ல வேண்டியதானே? என்ன இப்படி சொல்லுவாங்க? நான் பையன்ல, பையனா இருந்தால் என்ன நீ தானே பிறந்த, ஒன்று ஏன் யாருமே எப்படி சொல்லலாம்? தெரியலையே, நீ பிறந்தப்போ தான் சொன்னாங்களாம் மாமாவுக்கு இவ தான் உன் ஒய்ஃபுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். என்ன தான் ஃபேமிலி இதோ பொறுக்கும் போதே இப்படி ஒய்ஃபாக மாறுவாங்க அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ வளர அந்த வார்த்தையை மாமா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சிட்டாங்க. வச்சுட்டு வாயின் வந்து சைலண்ட்டாக இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ மாமாவுக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கான். வாயின் அப்படியே அவங்க அண்ணன் நிமிர்ந்த ஒரு லுக்கு. என்னடி லுக்குது? ஆனால் எனக்கு பிடிக்கலையே. மாமா பிடிக்கலையா? எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாமா வந்துட்டு அழகாக இருப்பார், நல்லா பேசுவார், அதெல்லாம் எனக்கு ஓகே. பட் கல்யாணம் அளவுக்குலாம் எனக்கு பிடிக்காது. இங்கே பாருவேன், அண்ணா வந்துட்டு ஒன்று சொல்லவா? சொல்லு அப்படி சொல்லிட்டு வாயின் வந்து எந்திரிச்சு உட்கார்றா. நம்ம அப்பா இருந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது மாமா தான். உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம சாப்பாடு செலவுலேருந்து எல்லாமே. ஈவன் நீ 8th படிக்கிற வரைக்கும் அம்மா வேலைக்கே போகல. ஏன்னா நீ குழந்தைன்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் ஃபுல் எக்ஸ்பென்சஸும் நமக்கு மாமா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அம்மா ஒவ்வொன்றா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிது. ஆனால் எல்லாமே மாமா தானே பண்ணாங்க. அவங்க நமக்குன்னு எல்லாமே செஞ்சாங்க, நம்ம எதாவது செஞ்சோமா? ஆனால் நான் ஒன்றும் பொருள் இல்லை, அவங்க வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீ என்னை எடுத்து கொடுக்க. நான் அப்படி சொல்லலை, எனக்கு இது அப்படி தான் புரியுது. அவங்க எல்லாம் செஞ்சாங்க, நாங்கள் ஒவ்வொன்றுத்துக்கே அவங்கக்கிட்ட கொடுக்குறோன்னு எனக்கு புரியுது. அப்படியே அவனுக்கு தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. கத்தாதடி. அப்படி தான்டா கத்துவேன்.
சரி, ஆனால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது மகன். ஆனால் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. மாமா ரொம்ப நல்லவங்கடி. ஈவன் உனக்கு நான் உலகம் ஃபுல்லாக தேடி ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் மாமா மாதிரி கிடைக்காது. அதனால் அது எப்படி உலகம் ஃபுல்லாக தேடினா மாமா மாதிரி கிடைக்கும்? ஏன்னா மாமா மட்டும்தான். இந்த வாய்க்கெலாம் ஒரு குறைச்சல் இல்லைனா இல்லைடா. இல்லைவா என்னது அண்ணா, எனக்கு மாமாவை பிடிக்கலண்ணா. எனக்கு மாமாவாக பிடிச்சிருக்கு. ஆனால் நீயே யோசி, அவருக்கு 32 வயசு, எனக்கு வெறும் 18 வயசு தான். நாங்கள் கல்யாணம் பண்ண எங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு யோசியேன். பயணத்தில் நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேலே விருப்பம்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திரிக்கிறான். பையன் வந்து ஜங்குக்கே பார்க்குறான். பையன் வந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பா ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது. அவன் விருப்பம் தான் நான் சொல்லுவேன். அண்ணனோட ஆசை நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவன் லைஃப் அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இதுக்கு மேலே இல்லை யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பாட்டி கீழே போயிட்டான். ஒயினுக்கு இப்போ எதுக்கு வந்தான் எதுக்கு போனால் ஒன்றுமே புரியல. ஒயின் வந்து கீழே வர வயனோட அம்மா வந்து அமைதியாக நின்று பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. ஒயின் அவங்க அம்மா கிட்டே போய் நிற்கிறா. என்ன கோவம் போயிடுச்சா? அடித்தது நீ கோவம் போயிடுச்சா? நினைவே எவ்வளோ கோவமாக கேட்குறேன். அப்படி இல்லை வயன், அம்மா சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா அம்மா ஏன் அடிக்க போகிறேன்? நான் எதுவும் பேச வரல. இந்த வாட்டருக்கு தண்ணி ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அண்ணன் என்ன சொன்னான்? எதுவும் சொல்லலையா? மாமாவும் கட்டிக்கிட்டேன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. இருக்காதுன்னு சொன்னால் அண்ணன் இருக்கும்னு சொல்லிச்சு. அவ்வளோதான் அண்ணன் சொல்லிச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இங்கே பாருவேன், தயவு செய்து நீயே மனசை மாற்ற ட்ரை பண்ணாது. எனக்கு பிடிக்கல நான் சொல்கிறேன். ஏன் உங்கள் 2 பேத்துக்குமே அந்த விஷயம் பிடிக்கல? உனக்கு எப்படி அந்த விஷயம் பிடிக்கலையோ அந்த மாதிரி நீ சொல்கிற விஷயம் எங்கள் 2 பேத்துக்கு பிடிக்கல, சரியா? இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு பிடிக்கலம்மா. எனக்கும் தான் கல்யாணம் தப்போ உங்கள் அப்பாவை பிடிக்கல. நீங்கள் எப்படியும் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ஈவன் பாட்டி கூட தான் தாத்தாவை பிடிக்கல. ஏன் நாங்கள் கல்யாணம் இல்லையா? எவ்வளோ பெற்றுக்கலையா? எங்கள் அம்மா 2 நான் 2 பெற்றுக்கலையா? ஏன் உங்கள் அண்ணன் பிறந்தப்பெல்லாம் நானும் உங்கள் அப்பா பேசிக்க கூட மாட்டோம். ஏதோ ஒரு வாழ்க்கை தெரியுமா? அப்போ பிறந்தவன் தான் உங்கள் அண்ணன். அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றையவே பிடிக்கல, நான் எதுக்கு பிள்ளை பெற்றுக்கணும் நான் கேட்க முடியும்? ஆனால் போக போக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுல. உங்கள் அண்ணா பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் நீ பார்க்குறீல்ல? அவ்வளோதான் ஸ்டார்டிங்கில். அதாவது அது ஒரு புது பர்சன், சரியா? நம்ம லைஃப்பில் வர நியூயார் பர்சன் நம்ம எப்படி எடுத்தோன்னே பிடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? போக போக பழக தான் பிடிக்கும். ஆனால் மாமா ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. புருஷன் படி பார்த்தா அவன் புதுசு தான், சரியா? உங்கள் மாமனா உனக்கு எல்லாமே வாங்கி தரவனா, உனக்கு ஸ்ட்ரிக்டாக மிரட்டுறவனா, அந்தபடி பார்த்தா அவனுக்கு ரொம்ப பழசு உனக்கு. பட் உன் புருஷனாக பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருப்பான் அவன். இதுக்கு மேலே உன் விருப்பம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், உன் கழுத்தில் தாலி எரிச்சுன்னா அது அவன் கட்டினா மட்டும்தான் இருக்கும். வேறு எவனும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். மைண்டில் வச்சுட்டு ரூமுக்கு போ. நீங்களும் சைலண்ட்டாக ரூமுக்கு வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்ககிட்ட அப்பப்போ சொல்லுவான். அதுக்கப்புறம் சரின்னு விட்டுருவான், அந்த மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு 1 வீக் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பெருசாக யாருமே உங்கள்கிட்ட பேசுகிறதில்ல. ஏன்னா உங்கள் பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சீரியஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வர கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் பாட்டிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டானா, அவளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவள் வேணான்னு சொன்னால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு வருத்தம், கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அவனை பண்ணிக்கிட்டான் என்ன, நல்லா பார்த்துக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். ஜங்கு பார்த்துட்டு, எப்படி மாமா அவனால் அப்படியே இருக்க முடியுது? அவகிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசலாம்ல. அவள் பிடிக்கலங்கிறாடா. அவகிட்ட வந்து என்ன என்னத்தை பேச சொல்கிற? ஆனால் எனக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கலங்கிறா. அன்றைக்கி அக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. அவள் பிடிக்கலன்னு சொன்னே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா அவன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கல? எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போதையிலே அப்படியே டேவை பார்க்குறான். ஜங்குக்கு பார்த்துட்டு, நீ பொண்ணாக பிறந்திருக்கலாம்ல, எந்நேரம் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதுவும் நீலாம் வந்துட்டு எப்போவுமே மாமா எனக்கு ஒன்று பிடிக்கும் சொல்கிற. இப்படி அவன் தங்கச்சி சொன்னால் எப்படி இருக்கும்? போடா. ஆனால் அவளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கடா, விடுங்கடா. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கட்டும், இல்லைனா விட்டுட்டோம். ஆனால் என் லைஃப் அவளுக்கு மட்டும்தான், சரி எவ்வளோ என் லைஃப்பில் வர முடியாது அப்படி சொல்லிட்டு அப்படியே போதையில் படுத்து தூங்கியிருப்பான். இந்த சைடு பார்த்தா உங்கள் அம்மா அப்போ தான் மாடி ஏறி வந்திருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதாவது உங்கள் மம்மி தான் அவங்க மம்மி வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி அங்கே தான் இருந்திருப்பாங்க. 2 பேர் குடிச்சிட்ருக்காங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியும். உங்கள் பாட்டி வந்து அந்த 2 பேத்துக்கு வந்து சிக்கன் மட்டும் போட்டு கொடுறான்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா, உனக்கே உடம்பு முடியல, எதுக்குமா இந்த வேலை, இப்போ அவங்களுக்கு போட்டு கொடுறி மா, உன் மகனை குடிக்கிறதுலாம் நல்லாவா இருக்குது? உன் மருமகன் நைட்டாக குடிக்க வேணான்னு சொல்லி அம்மாவனை.
ஆனால் இப்போ குடிக்க வேணான்னு சொல்லாத. அவருக்கு அவனுக்கு தான் தெரியும். போ அந்த சிக்கனை மட்டும் போட்டு கொடு. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இந்த கன்வர்சேஷன் கேட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. சரி தம்பி இவ்வளோ ஃபீல் பண்ணுறான், நல்லா தானே பார்த்துப்பா, இவளுக்கு என்ன கேடுன்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. 2 பேருமே நல்லா போதையில் தூங்கிட்டாங்க. உங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா ஏன் இவ்வளோ லேட்டு? இன்னும் 1 வீக்கில் உனக்கு உங்கள் மாமா கல்யாணம். நான் உங்கள் பாட்டிகிட்ட பேசிட்டு வந்தேன். மண்டபம் புக் பண்ண சொல்லியிருக்கேன். நாளைக்கு போய் உங்கள் மாமா புக் பண்ணிட்டு வந்துடுவான். 1 வீக்கில் கல்யாணம், அவ்வளோதான். அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. நான் என் தம்பியா என் பொண்ணான்னு யோசிச்சப்போ எனக்கு என் தம்பி தாண்டி பெருசாக தெரியலாம். நீ கேட்டீங்களா அவன் தம்பியா நானான்னு கேட்டு, எனக்கு என் தம்பி தாண்டி. கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு வந்துடு, அவ்வளோதான். வந்து மரியாதையை தாடியை வாங்கிட்டு அவன் கூட போய் வாழ்கிற வேலையை பாரு. சும்மா நொய்யின்ட்டு கிடக்காத. என் கூட இருந்தால் நான் காலேஜ் சேர்க்க மாட்டேன், ஒன்றும் சேர்க்க மாட்டேன், எனக்கு பிள்ளையே வேணாம், கொண்டு போய் வெளியே விட்டுருவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சடனாக வந்துட்டு அவங்க பாட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து உங்களோட மேரேஜ். நீங்கள் வந்து எவ்வளோ தான் பிடிக்கலன்னு சொன்னாலும் உங்கள் அம்மா இல்லை, அவ்வளோதான், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு வந்து இல்லை நான் பேசுகிறேன், நம்ம வந்து ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க அம்மா ஒரே வார்த்தையில் நீயும் வாய முடிஞ்சவங்க எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பாங்க. ஜங்குக்கு இங்கே ஒன்றுமே முடியல. உங்ககிட்ட பேசியிருப்பான், இல்லை மாமா நல்லா பார்த்துப்பாரு அப்படின்லாம். நீங்கள் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல. உங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு உங்கள் அம்மா மேலே. அதாவது நான் வந்து பிடிக்கலான்னு சொல்கிறேன், நீ ஒரு பிடிவாதத்துக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறீல, அப்போ நான் உங்ககிட்ட பேசலை போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாட்டே பேசலை. உங்கள் அண்ணன்கிட்டே வந்து பேசுறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் அவன்கிட்டே எதுவும் சொல்லலை, எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் வார்த்தையை சொல்லலை. சரி நான் பார்த்துக்கிறேன், அதான் முடியாது, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணுன்றீங்கல்ல, விடுங்க நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் விட்டுட்டீங்க. டே வந்து பேசியிருப்பான். நீங்கள் டேக்கிட்டே வந்து இல்லை மாமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிப்பீங்க. டே வந்து கேட்டுப்பான், இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்கு நான் மட்டும் சொல்லு, இல்லைனா இந்த கல்யாணம் வேணாம், நான் எங்கள் அக்கா கிட்டே பேசிக்கிறேன், எங்கள் அம்மா கிட்டே பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பான். இல்லை மாமா நான் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டுருப்பீங்க. டேவா அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. அவங்க அக்கா கிட்ட மட்டும் வந்து கேட்டிருப்பான், ஃபோர்ஸ் எதுவும் பண்ணி அவளை திட்டினி, அவள் எப்படி சடனாக ஓகே சொன்னான்னு. ஓகே சொல்லிட்டாட, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, ஒழுங்காக போய் கல்யாணத்துக்கு வேணாம், வேலையை பாரு, சும்மா நொய்யும் இங்கே வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இப்போ ஏன் உனக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கல்யாணத்துக்கு வேலைக்கு எதுவுமே வேலை இல்லையா, இங்கே வந்து நிற்கிறது தான் வேலைன்னு கேட்டிருப்பாங்க. டே அவங்க அக்கா பார்த்துட்டு ஏன்டி என்னையும் கத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கம்முன்னு போயிருப்பான். டே வந்து போலீஸாக தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உங்கள் மேரேஜும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து உங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு, நான் சொல்கிறேன் நீ கோச்சிக்காத, பொதுவாக நாத்தனா அக்காலார்னா அவங்க தான் சொல்லுவாங்க, உனக்கு நாத்தனான்னு பார்த்தாலும் நான் தானே, அதான் அம்மா சொல்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆக்வர்டாக சிரிக்கிறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக நினச்சிக்கிங்க. உங்கள் அம்மா தான் உங்களுக்கு சிலை கட்டிகிட்டு இருக்காங்க. கீழே எல்லாம் அழகாக எடுத்துவிட்டு அது என்ன சொல்ல வர, உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இல்லடி சொல்கிறதா நார்மலாக கொஞ்சம் புருஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு தெரியும். உங்கள் அம்மா சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்டு என்னவா நீ இப்படி ரியாக்ட் பண்ணுற, எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்கிற, ஆண்டி ஃபஸ்ட்டெல்லாம் அழகாக குழந்த மாதிரி பேசுவேன், எப்போ இந்த விஷயத்தை எடுத்தனோ ஏண்டி நீ அதை வந்து எரிஞ்சு விழுந்த மாதிரியே பேசுகிற, ஒரு மாதிரி நல்லாவே பேசுகிறதில்ல, அதான் கேட்டேன், எனக்கு இவ்வளோ பேசினா போதும் எனக்கு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்னது கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்ந்துக்கோ, எல்லாம் பிடிச்சா வாழ்ந்தாங்க அப்படி இப்படின்னு 1008 பேசினில்ல, அந்தபடியே வாழ்ந்துக்கிறேன் சரியா, பிடிச்சாதான் வாழணுமா, என்னது விடு நான் எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இல்லடி உனக்கு ஓகேன்னு சொல்ல தான் நான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணேன், அந்த போய் ஊருக்கு உனக்கு இல்லை சரியா. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உனக்கு தெரியும் எனக்கு பிடிக்கல, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேங்கிறது உனக்கு தெரியும், நீ ஊருக்கு வேணால் பொய் சொல்லிக்கலாம், நானும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் அது ஒன்றும் உண்மை கிடையாது, கத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பிடிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தியா நீ சொன்ன போய் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கத்தாதடிங்கிற, எனக்கு மாமாவை பிடிக்கல, எனக்கு ஸ்டில் என் கழுத்தில் தாலி கட்டின உடனே என்னால் ஒரு புருஷனாலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபேஸ் மாறுது. நீ மாற்றாத சரியா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அதோட நீ போயிட்டே இரு, சும்மா நிற்கிட்டு ஏன்னா 9 மணிக்கு ரூம் போகணுமா, நீ கிளம்பி போறியா, எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை பெட்டில் உட்காந்துட்டீங்க. பையன் அது இல்லடி போமா தயவு செய்து எரிச்சலை ஊட்டாதம்மா, சரி நான் போகிறேன், உங்களுக்கு வேறு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கான், நான் கூப்பிட்டு போகிறேன். பாட்டி ரூமில் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே பாட்டி காஃபி மட்டும் ஒரு டம்ளர் போட்டு கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஒரு 7:30-8 மணி போல் மெய்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபுல்லாக குக் பண்ணிப்பாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒரு 1 வீக்கில் மெய்டு கிட்ட கேட்டு கற்றுக்கோ. வீட்டுக்கு வந்து மருமக தான் சமைக்கணும்,
மருமக வந்து மெய்டு சமைக்கணும்னு அவசியம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு. 1 வீக்கில் கற்றுட்டு சமைக்க ஆரம்பி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்கும்போது ஏதோ ஸ்டோன் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆகுது மனசுக்குள்ளே. எவ்வளோ நாள் சரி உங்கள்கிட்ட பேசும்போது அப்படி பேசுகிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அது இத்தனை வருஷமாக அவங்க நம்மளை பார்த்து பண்ணாங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு எரிச்சலாக வருது. அதாவது நீ வந்துட்டு என்னை இந்த செகண்ட் வரைக்கும் கூட உனக்கு வந்து ஒரு மக இப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறத தெரியல, உனக்கு ஃபுல்லாகவே தம்பி உங்கள் அம்மா அப்படிங்கிறது மட்டும் தானே தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ 9 மணி போல் உங்கள் பாட்டி வந்து வராங்க. நீங்கள் உங்கள் பாட்டிக்கு பார்த்துட்டு, பாட்டி எதுக்கு எந்திரிச்சு வரீங்க, நானே ரூமுக்கு போயிருப்பேன்ல. இல்லடி நான் ரூம் கிட்ட மறுக்கும் கொண்டு வந்து விட்டார், நீ ரூம்குள்ளே போ அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அவங்களே டேப்லெட் போட்டு ஓரளவுக்கு தெம்பில் நடந்துட்டுருக்காங்க. உங்கள் பாட்டியை பார்த்துட்டு, அதெல்லாம் நான் போய்க்குவேன் பாட்டி, இப்போ பாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. இல்லடி அது அம்மா பால் காய்ச்சி வச்சுட்டாங்க, எடுத்துகிட்டு நான் ரூம்குள்ளே போயிருப்பேன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பால் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. ஆல்ரெடி டே அங்கே உட்காந்து ஏதோ கேஸ் ஃபைல் பார்த்துட்ருக்கா. நீங்கள் மீதே உள்ளே போகும். டே உங்களை பார்த்துட்டு வாயன் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்குறீங்க. அவன் வந்து நல்ல ஒரு டைட்டான ஜீன் போட்டிருக்கான், அது நல்லா பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பனியன் போட்டிருக்கான், அதுவும் பிளாக் கலர் தான். லிட்டரலி அது அவன் பாடி அவ்வளோ ஷேப்பாக கட்டுது, செம்ம டைட்டனாக இருக்குது. அவன் அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே சொல்லலை, ரியாக்ஷன் சைலண்ட்டாக அந்த பாலை கொண்டு போய் அவன்கிட்ட வச்சிட்டிங்க. டே உங்களை பார்த்துட்டு அவ்வளோதான் இந்த ஃபைல் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடி வைக்கிறான். நீங்கள் டேவை பார்த்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஹெட்டை மட்டும் செக்டாக பக்கத்தில் உட்காடுறீங்க. டே உங்களை பார்த்துட்டு இந்த பாலைக்குடி உனக்கு தான் நைட்டு பால் குடிக்கிற பழக்கம் இருக்குது. இல்லை மாமா எனக்கு வேண்டாம், பரவாயில்ல கொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் அடிச்சுட்டு வாங்கிட்டு அதை சைலண்ட்டாக உட்காந்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு குடிடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி டேவை பார்க்குறீங்க. இப்போ வந்து அவன் டி சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்களே சைலண்ட்டாக அந்த பாலை குடிச்சிட்டு டேக்கிட்ட கொடுத்துட்டீங்க. டே மீதத்தை குடிச்சிட்டு உங்களுக்கு வச்சுட்டான். நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பேசுகிற. டே உங்களை பார்த்துட்டு உண்மையிலே உனக்கு பிடிச்சி தானே இந்த கல்யாணத்தை பண்ணேன், அதை வந்து உங்கள் தாலியை பார்த்துட்டு கேட்டிருப்பான். நீங்கள் அவனை அப்படியே நிமிர்ந்து பார்க்கும்போது அவன் கண்ணு ஃபுல்லாக உங்கள் தாலி மேலே தான் இருக்க அந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு அந்த தாலியை வந்து டக்குன்னு எடுத்து சேலைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க. டே அதுக்கப்புறம் சைலண்ட்டாக நிமிர்ந்து உட்காந்துட்டான். அது சரி வாய் நீ தூங்கு வச்சுட்டு நீங்கள் சைலண்ட்டாக எழுந்திருக்கீங்க. டே வந்து அந்த பெட்டுக்கிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் வந்து அமைதியாக டே எழுந்திரிச்சோன்னா அதே இடத்துல படுத்துக்கிட்டீங்க. டே லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கே இருக்க கபோர்ட்லேருந்து தலைவாணியும் போர்வை எடுத்துகிட்ருக்கான். உங்களுக்கு தெரியுதா இருட்டில் என்ன எடுக்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த சைடில் போயிட்டு அதை கீழே போட்டுட்டு கீழே படுக்கிறான். உங்களுக்கு அந்த சவுண்ட் நல்லா கேட்குது, பட் நீங்கள் திரும்பியும் பார்க்கல, எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கல. டே சைலண்ட்டாக வந்து கீழே படுத்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். அவனுக்கு வந்துட்டு அவன் பெட்டில் நீங்கள் படுத்துருக்கதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே வந்து சைலண்ட்டாக படுத்துவேன், அப்படியே அந்த தலை வச்சுட்டு அப்புறம் என் பெட்டில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக படுத்துருக்கான். டே மனசுக்குள்ளே என்ன தோணுதுறான், அவனுக்கு தெரியுது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. அவள் எப்போ கம்ஃபர்டபுளாக ஆகுறாளோ அப்போ வந்து நம்ம மேலே படுத்துக்கலாம், பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அதெல்லாம் சரி நம்ம இதை கீழே படுத்துட்டான். நீங்களும் நல்லா தூங்கிறீங்க. டே வந்து நடுவில் எழுந்திரிச்சிருப்பான் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி வந்து உங்கள் சைடு தான் இருந்திருக்கும். அதை எடுத்து குடிச்சிட்டே உங்கள் ஃபேஸ் பார்க்குறான். எல்லாம் அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. உனக்கு ஏன்டி என்ன பிடிக்கல, என்ன நீ லவ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? ஆல்ரெடி என் காதல் உன் மேலே பொங்கிட்டுருக்கு தெரியுமா, உன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. எப்படா அவ்வளோவையும் ஒரு ஹஸ்பண்டாக காட்டுவோன்னு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம் நீ மாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது தான். நான் கூட நீ சிரித்து பேசுவோம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படிலாம் நினச்சி தெரியுமா. ஓகே ஒருத்தர் மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி. மாமாவை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்கோடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பொண்டாட்டி. அதுவும் உன் கழுத்தில் என் தாலியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி கல்யாணம் பண்ணிட்டேன். பிறந்த அன்றைக்கி சொன்னாங்க என் பொண்டாட்டின்னு. ஒவ்வொரு செகண்டும் எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ஒய்ஃப் அப்படிங்கிற தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஃபைனலி இப்போ நீ என் ஒய்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டேன். தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு அமைதியாக போய் திரும்பி படுத்துக்கிட்டான். நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களுக்கு முன்னாடியே டே எழுந்திரிச்சிட்டு அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அந்த பெட் சைடு இருக்கலாம் அவன் சைடு அதை மட்டும் லைட்டாக கசிக்கிறோம். உங்கள் சைடு லைட்டாக கசிக்கிட்டு அவன் அம்மான்னு குளிக்க போயிருப்பான். உங்கள் அம்மா வந்து மார்னிங்கே வந்துட்டாங்க. உங்கள் அம்மா வந்து ரூம்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் பொறுப்பி படுத்துருக்கீங்க. டே வந்து நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையில் இருக்க மல்லிகைப்பூ வந்து லைட்டாக இழுத்துருப்பான். உங்களுக்கு அது தெரியவே தெரியாத அளவுக்கு லைட்டாக இழுத்து அதை அந்த பெட்டில் கொஞ்சம் போட்டிருப்பான். உங்கள் அம்மா பார்க்கும்போது பெட்டும் கசிங்கிருக்கு. உங்கள் அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ஹார்ட்டில் வந்து அவங்களே ஹாப்பியாக கை வச்சுட்டு வெளியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இல்லை ஓகே தான்
அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் சீரி இருக்கா, அவங்ககிட்ட அடங்கி போயிட்டா அப்படி இப்படின்லாம் போய் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டே வந்து வெளியே வந்து பார்க்குறான். அவன் வந்து கதவை லைட்டாக லாக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பான். பட் இப்போ லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. இந்த பழக்க வழக்கத்தை இவங்க இப்போ தான் மாற்றவங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன பழக்கம்? புருஷன் முன்னாடி இருக்கிற ரூம்க்கு அடுத்தவங்க எட்டி பார்க்குறது, முதல் நாள் எட்டி பார்க்குறது, அதுவும் ரொம்ப தப்பு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு தலை சீட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. டே வந்து கீழே போயிருப்போம். உங்கள் அம்மா பார்த்துட்டு, எங்கடா அவன் பொண்டாட்டி கீழே வரலையா? ஏன் உன் பொண்ணுன்னு கேட்க மாட்டியோ? பொண்ணெல்லாம் நேற்றோட அதுவும் நேற்று காலையிலோட முடிஞ்சு போச்சு. இப்போவும் பொண்டாட்டிப்பா. அப்போ நீங்கள் நாத்தனாவாக தான் நடந்துப்பீங்களோ? அப்படியே ஆனாலும் சொல்லும் போது அவன் பொண்டாட்டின்னு தான் கேட்பேன். ஏன் அவன் பொண்டாட்டின்னு கேட்கக்கூடாதா? கேளு அப்படின்னு சொல்லிட்டே வந்து சனட்டாங்க சேனல் எடுத்து போட்டு உட்காரான். எங்கடா அவன் பொண்டாட்டி? தூங்கிட்டு இருக்காக்கா, வருவாக்கா. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டு, பார்த்தியா பொண்டாட்டிக்காக தூங்கிட்டு இருக்காங்க்கா, வருவாங்க்கான்னு அவன் பல்ல கடிக்கிறான். உங்கள் பாட்டி லைட்டாக சிரிச்சிட்டு, நீ ஏன்டி அவன்கிட்ட திருப்பி அதையே கேட்குறேன்? காலையில் எழுந்திரிச்சு உனக்கு காஃபி போட்டு தர சொன்னேன். அவளை சொல்லே இப்படி தூங்கிட்டு இருந்தா, அப்புறம் நான் கேட்பனா மாட்டேனா? டே அவளை பார்த்துட்டு, அவன் என் பொண்டாட்டியாக தான் வந்திருக்கா, வீட்டுக்கு ஒன்றும் வேலைக்காரியாக வரல. ஏண்டா மாமியாவுக்கு மருமகன் தான் காஃபி போட்டு தருதானடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறாங்க. அதுக்கு தான் நான் வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன். வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டாங்களாம்மா? போட்டு கொடுத்துட்டாங்கடா. ஒரு சுட்டுட்டே வந்து அவன் அக்கா பார்க்குறான். எப்பா நீ அதுக்கு மேலே வருவ போலியே. என்ன அப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பொண்டாட்டியாக இருக்க தான், இங்கே இருக்க யாருக்கும் சேவை செய்யலை. டேவோட அம்மா பார்த்துட்டு, எனக்கும் மேடம் பண்ணலாம், பட் அந்த காலையிலையும் காஃபி போட்டு தரணும், உனக்கு சாப்பாடு சமைச்சு தரணும், போட்டு தரணும், அந்த இதெல்லாம் வேடாமா. மற்றபடி ஓகே தான் எனக்கு, மற்றபடி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டேவை பார்க்குறாங்க. டே வந்து அவன் பட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டான். 2 பேர் லைட்டாக சிரிக்கிறாங்க. சரி இவன் பொண்டாட்டிக்கு நல்லா சப்போர்ட் அடிப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மெய்டே வந்து உங்கள் அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, பொதுவாக மெய்டு 8 மணிக்கு தானே வருவாங்க, நீ தானே அம்மா காலைல காஃபி போட்டு தருவேன்? அது நான் தான் டைம் மாற்றி வர சொன்னேன். சரி ஏன் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட சொல்லிடுவேங்கிற பயத்துலையே? ஆமாம் நீ எவ்வளோ 6 மணிக்கே எழுந்திரிச்சு காஃபி போட சொல்லுவில்ல, அப்போ என் பொண்டாட்டி போடாமல் இருக்கணும்னா 6 மணிக்கு மெய்டு வரணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். இப்போ உனக்கு என்னக்கா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஜங்குக்குங்க அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான், அப்புறம் இதுக்கு நீ இந்நேரத்துக்கு இங்கே வந்த? ஏண்டா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வர்றதுக்கு நேரங்காலமாக பார்க்கணும்? அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டே பார்க்குறான். போதும்ப்பா தம்பி, உனக்கு என் மவளை தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், வெளியிலேருந்து ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கல, நீ என்ன அடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சைலண்ட்டுக்கு வந்து காஃபி குடிக்கிறாங்க. அதை கேட்டுகிட்டே லைட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜங்குக்கும் இங்கே முழிச்சு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் இன்னும் எந்திரிச்சு வரல, உங்கள் அம்மா நான் போய்ட்டு எழுப்பிட்டு வரேன்னு இருப்பாங்க. டே வந்து இல்லை நீ ரூம்குள்ளே போக வேணாம், அவளை எழுப்ப வேணாம் அப்படின்ட்டு இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பார்வை. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து வெளியே போயிருப்பான். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. டேவோட அம்மாவே ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு வம்சம் ஷாக்காக பார்க்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வம்சம் அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ என் ரூமுக்குள்ளே வராது. என்னடா இந்த புது ரூல்ஸாக இருக்கும், ஒரு ரூமுக்குள்ளே வராதுன்ற? என் ரூமுக்குள்ளே நானே பொண்டாட்டி இருக்கப்போ வராதேன், அவன் மட்டும் இருக்கப்போ இந்த விஷயத்து போகாத. அதாவது கல்யாணம் ஆனவங்க புதுசானவங்க ரூமுக்குள்ள இப்படி பொசுக்கு உள்ள பண்ண நல்லாவா இருக்குது? டே நீ என் தம்பியா, அவள் என் மகடா, அந்த ரூமுக்குள்ளே நான் வர என்னடா தப்பு? அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு தான் அவங்க அம்மா பார்த்துட்டு, என்ன ரூமுக்குள்ளே வராத நான் ஏன் அப்படின்னு அடிச்சு துரத்துறேன். அப்படி இல்லைக்கா, தெரியுதுடா தெரியுது உனக்கு, வாழை நல்லா வருதுடாட்டே, அவளை இவனை தான் கட்டிக்கணும்னு சொல்லி பிடிவாதான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நீ என்னையவே பார்த்து வராதன்ற, இன்னும் கொஞ்ச நாள்கிட்ட வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிடுவோம் போல, அவ்வளோ மோசமானவன் இல்லை, ஆனால் ரூமுக்குள்ளே வராதேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி லுக் வேற விட்றாங்க. டேவோட அம்மா சிரிச்சிட்டு, நான்லாம் ரூமுக்கு வரலப்பா, நீயும் பண்ணட்டி ஹாப்பியாக இருங்க, நான் இதுக்கு அந்த ரூமுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து அங்கே ரூமுக்கு தூங்க போயிருப்பாங்க. உங்கள் பாட்டிக்கு உங்கள் பாட்டியும் போயிட்டாங்க. நீங்கள் ஒரு 10 மணி போல் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. கீழே யாரும் இல்லை. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து உட்காரும்போது டே வந்து அந்த சைடு ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருப்பா. நீங்கள் ஓகே அவன் லேப்பில் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. வந்து தட்டை எடுத்து நீங்கள் வைக்கும் போதே டே வந்து பரிமாறுப்பா, இல்லை மாமா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக வந்து அந்த இட்லியை எடுக்க போகிறீங்க. டே டக்குன்னு உங்கள் கையை வந்து அவன் கை மேலே வச்சு பிடிச்சிட்டான். நீங்கள் எப்படியே வந்து கையை பார்க்க டேவை பார்க்கன்னு மாற்றி பார்க்குறீங்க. நான் சாப்பாடு வைக்கிறேன். இல்லை நான் வச்சுக்கிறேன் மாமா. பரவாயில்ல நான் வைக்கிறேன்டி. சரி எப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்துருக்கீங்க. டே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக பொங்கல் வைக்கிறான். நீங்கள் இல்லை எனக்கு போதும். சரி இட்லி வைக்கவா? இல்லை மாமா வேண்டாம், இவ்வளோன்னு சாப்பிட்டா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இட்லி வைக்கிறான். போதும் புது இல்லை சாம்பார் இவ்வளோ வேணாம், பொங்கல் மேலே மட்டும் ஊற்றுங்க. அடிச்சுட்டு டே வந்து நீங்கள் சில ஊற்றிட்டுருக்கா. நீங்கள் போதும் நான் சாப்பிட்டுக்கிறேன் மாமா, நீங்கள் வேலையை பாருங்கள்.
இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு லேப்டாப் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கான். நீங்களாம் அமைதியாக சாப்பிட்டுட்டீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டே உங்களை பார்த்துட்டு வயன் மாமா நான் நாளையிலேருந்து ஸ்டேஷன் போகலான் இருக்கேன். சரி மாமா. டே வந்து லைட்டாக ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறான். ஒரு 1 வீக் ஒரு 4-5 நாளாச்சு போகாமல் இருங்க மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்களான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். பொதுவாக ஒய்ஃப் அப்படி தானே சொல்லுவாங்க, ஒரு 1 வீக் வேலைக்கு போகாமல் என் கூட இருக்கேன், அந்த ஒரு 1 வீக் மட்டும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் வார்த்தை வருமானு எதிர்பார்க்குறான். அவன் மைண்ட் சொல்லுது இதெல்லாம் நீ எதிர்பார்க்காதடா, இப்போதைக்கு நடக்காது. அவளுக்கா ஒரு நாள் உன்னை பிடிக்க வரும்போது அவளாக கேட்பாடா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் சொன்னாலும் பட் ஹார்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுது. டே வந்து உங்களை பார்க்குறான். என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சைலண்ட்டாக இப்போ வேலையை பார்த்துட்ருக்கா. அவனுக்கு அடுத்த கேஸ் இதுன்னு சொல்லி கால் வந்துட்டுருக்கு. அவன் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் சாப்பிட்டு சைலண்ட்டாக மேலே போயிட்டீங்க. ஸோ அன்றைக்கி டே அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா உங்கள் பாட்டி வந்து அவன் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. அவன் ஆல்ரெடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸு கீழே இருக்கா, போய் அயன் வேறு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே தலை சீவிட்டு இருந்திருப்பான். நீங்கள் வந்து அமைதியாக அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்க. பட் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. கீழேயும் போகலாம், அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அந்த பெட் போர்டில் சாஞ்சு உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து புக் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு புக் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த புக் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கல்யாணம் வந்தப்போ இந்த ஒரே ஒரு புக் மட்டும் எடுத்து வந்திருப்பீங்க. நீங்கள் படிக்காத புக் இது ஒன்று தான். ஸோ அதை மட்டும் எடுத்து வந்து மீதத்தை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. டோரை நாக் பண்ணவும் நீங்கள் டக்குன்னு டேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. டே வந்து சும்மா வந்துட்டு நார்மலாக ஒரு பாக்ஸஸ் போட்டிருக்கான். மேலே வந்து ஒரு பிளாக் கலர் பனியன். இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருந்தான். எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். ஸோ அவனோட மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. அவன் பாட்டு கூலாக ஹேர் ஸ்டைல் செய்விட்டுருக்கான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த கதவை பார்க்குறீங்க. டே உங்களை பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புக்கு வந்து மூடுறீங்க. இல்லை நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை மாமா நான் வரேன். இல்லை நீ உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த புக்கை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு முடிச்சிட்டியாடி? முடிச்சிட்டேன் பாட்டி. சரி இப்போ ஃப்ரீயாக இருக்கியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. டே அவங்க அம்மா பார்த்துட்டு அவள் ரொம்ப பிஸியாக இருக்கா. இல்லை பாட்டி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை பார்க்குறீங்க. படிச்சுட்டு இருந்தீங்களா படிடி? இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பார்க்குறீங்க. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு நான் இன்னும் உனக்கு பாட்டி தான், மாமியாலாம் இல்லை சரியா? எதுக்கு இவ்வளோ பதட்டம் மூஞ்சில்? அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. டே அவங்க அம்மா பார்த்துட்டு நீ இப்போ எதுக்கு அதை விட்டு அப்படியே மிரட்டுற மாதிரி கேட்குற? டே நார்மலாக தாண்டா கேட்டேன். ஏன்னா பண்ணிட்டு ஒரு வார்த்தை சும்மா கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியவே நிற்கிறாங்க. எங்கள் பாட்டியை பார்த்துட்டு உள்ளே வாங்க. அவங்க அப்படியே டேவை பார்த்துட்டு இல்லை வாயன் நான்லாம் உள்ளே வரல, ஏன்னா இந்த ரூம்குள்ளே எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் ரூல்ஸ் போட்டிருக்கான். நான் எப்படியும் அதேமாரி ரூம்குள்ளே வர முடியும்? நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு யார் ரூல்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. வேறு யாரும் புருஷன்தான். நீங்கள் டக்குன்னு டேவை பார்க்குறீங்க. டேப் பார்த்துட்டு மோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை சாய்க்கிறான். நீங்கள் என்னை பார்த்துட்டு புரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. அதுவா உனக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கான். நாங்கள்லாம் வந்து ரூம்குள்ளே வரக்கூடாது, எங்களுக்கு ரூல்ஸு. ஐயோ பாட்டி அப்போல்லாம் நீங்கள் ரூம்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட போகிறீங்க. இல்லைடி நான் ரூம்குள்ளெலாம் வரல, நான் இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி காய போட்டிருந்தேன், 2 செட்டு காய போட்டிருந்தேன், இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ஒன்றை மட்டும் அவனுக்கு அயன் பண்ணி கொடுத்துட்றியா? அவன் போட்டு போக டெய்லியும் காலையில் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் அயன் பண்ணி கொடுத்துரு. ஏன்னா பொதுவாக நான் தான் அயன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவன் தான் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவனுக்கு நான் பண்ணி கொடுத்தா அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீ போய் நான் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணித்தரியா? சரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க. டே வந்து சைலண்ட்டாக உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கான். சரிடா நீ ட்ரெஸ் அயன் பண்ணி கொடு, டே நீ போட்டு கீழே வாடா, ஆல்ரெடி அவங்க ஃபுட்டு ரெடி பண்ணிட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து கதவை சாந்துட்டீங்க. டே உங்களை பார்த்துட்டு கொடு நான் அயன் பண்ணுறேன். இல்லைம்மாம்மா நான் பண்ணுறேன். இல்லை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டே அதை வாங்கிட்டு போய் அயன் பண்ணுறான். நீங்கள் சைலண்ட்டாக டேவை பார்க்குறீங்க. நானே அயன் பண்ணுவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பொறுமையாக சொல்கிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் யாரும் சொல்லி பண்ண வேணாம் சரியா? நீங்கள் அமைதியாக டேவை பார்க்குறீங்க. டே வந்து அயன் பண்ணுறான். நீங்கள் டேவை பார்த்துட்டு எனக்கு புரியல எனக்கு தெரியும் உனக்கு என்ன அந்தளவுக்கு இப்போ பிடிக்கலன்னு. மாமா அப்படி இல்லை அப்படின்றீங்க. டே வந்து அயன் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கா ஒரு நாள் அவன் புருஷனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணுது, இதெல்லாம் பண்ணணும்னு தோணுதுன்னு ஒரு நாள் தோணும்ல, அதாவது லவ் வந்ததுக்கப்புறம். அப்போ இந்த விஷயம்லாம் நீ தாராளமாக பண்ணு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பண்ண வேணாம். அது ஏதோ ஒன்று வற்புறுத்திக்கிட்டு நீயே வேண்டாம் வெறுப்புக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வேணாம், ஒரு லவ்வோடு பண்ணி கொடு, அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஸோ அதெல்லாம் இப்போயும் வந்து நான் வந்து உனக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படிலாம் சொல்லலை சரியா? நீ ஹர்ட்லாம் இதாக ஆயிடாத, இப்போ புக்கை படி அப்படின்னு சொல்லிட்டு டே படி சைலண்ட்டாக அயன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அமைதியாக இந்த புக்கை வச்சுட்டு டேவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து நான் ஹர்ட்லாம் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பான்ல, அதாவது நீ வந்து என்ன ஹர்ட்லாம் பண்ண, பட் உங்களுக்கு அந்த இடத்துல புரியுதா என்ன நீங்கள் நல்லா ஹர்ட் பண்ணி விட்டீங்கன்னு. நீங்கள் சைலண்ட்டாக டேவை பார்த்துட்டு
எனக்கு ஒன்று பிடிக்கும் மாமா. ஆனால் எனக்கு இந்த ஏஜ் ரொம்ப பெரிய தடங்களாக ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல, இது என்னோடய வயசானு தெரியல. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக டிவி பார்த்துட்டீங்க. அவன் பாட்டு ட்ரெஸ் எல்லாம் என் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக டிவியே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வர நீங்களும் கீழே வந்துட்டீங்க. ஸோ அவங்க சாப்பாடு வந்து மெய்டு தான் பரிமாறுறாங்க. வந்து இல்லை நீ உட்காந்து சாப்பிடு, எல்லோரும் சாப்பிட்லான் இருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் பாட்டி உங்ககிட்ட நிறைய பேசுகிறாங்க. நீங்களும் அவங்க பேசுகிறதுக்கெலாம் பதில் சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டான். டேவோட அம்மா பார்த்துட்டு இன்னொரு 1 வீக் இருக்கலாம்லடா. இல்லைம்மா அது ஏண்டா கல்யாணத்துக்கு லீவ் எடுத்தேன் அப்படிலாம் சொன்னதோடு சரி. ஒரு வாரம் வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாள் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு வாரம் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் தாண்டா இருந்தேன். அடுத்த நாளே கிளம்புறது என்னடா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவங்க அம்மா பார்க்குறான். ஏம்மா இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? ஒரு வாரம் இருமாமான்னு கூடயா சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி உங்கள் பாட்டியை பார்த்து டேவை பார்க்குறீங்க? டக்குன்னு உங்கள் அம்மாக்கிட்ட இல்லை அவருக்கு சொன்னால் நானா இல்லை முக்கியமான கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். என்னை மாதிரியே அவளையும் சமாளிக்க ஆரம்பிச்சிட்டியா? போச்சு, இவனை எங்கேருந்து பிடிச்சி வைக்கிறது? இங்கே பார்வாயன் அவன் சொல்கிறதுக்கெலாம் தயவுசெய்து ஊன் மட்டும் தலையாட்டாத. அவன் நம்மளை கண்டுக்க கூட மாட்டான் தெரியுமா? அவன் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பான்டி. ஏன்டி நீ வேற அவன் சொல்கிறதுக்கு ஊன் தலையாட்டுற? நீங்கள் உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. டக்குன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ போதுமே என் பொண்டாட்டியை கெடுக்க சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு சரி வாங்கி போயிட்டு வரேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அவன் வந்து போப்பாரு அவங்க பாட்டி டக்குன்னு கூப்பிட்டுட்டு தேயாங் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்க்குறான். அண்டா போயிட்டு வரேன்னு சொல்லி என்னையா ஹக் பண்ணுற? உன் பொண்டாட்டியை பண்ணுறது இல்லையாடா? இது என்னடா பழக்கம்? என்னடா நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கா? படா ஒழுங்க பொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சி கிளம்பி போய் பழகுடா. இது வரைக்கும் அம்மாவை கட்டிப்பிடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிளம்பி போகிறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. அவங்க அங்கிட்டு போய்ட்டு திரும்பி பார்த்துட்டு என்னடா இன்னும் அங்கேயே நின்றுட்டுருக்கா அடிச்சுட்டு வந்து சிரிச்சுட்டு உங்க கிட்டே வரா. நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க. உங்களை லைட்டாக ஹக் பண்ணிட்டு சாரி. நீங்கள் டக்குன்னு டேவை பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு சாரி கேட்டாங்கங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அவன் பாட்டி கிளம்பி போயிட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அமைதியாக ரூமில் வந்து அந்த புக்கு ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் சாரின்னு சொன்னால அந்த வேர்ட் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. இப்போ எதுக்கு மாமா நின்ட்டு சாரி கேட்கணும்? ஏன் கேட்கணும்? சாரி எதுக்கு? நார்மலாக ஒரு ஹக்கு தானே, அதுக்கு எதுக்கு சாரி? தெரியலையே அப்படிமே நீங்களே யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஈவினிங் போல் வந்திருப்பான். இன்றைக்கி வந்து மெய்ட் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போகுது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். நீங்கள் பார்த்துருப்பேன் டெய்லி நைட்டு கீழே தான் படுப்பான். பெருசாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே பேச மாட்டான். நீங்கள் அந்த புக்கை படித்து முடிச்சிருப்பீங்க. அதை வந்து அவன் நோட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பானுங்க. இல்லை மாமா இது படி, உனக்கு தான் புக் படிக்க பிடிக்கும்ல, அந்த இது முடிச்சிட்டில, அதனால சரின்னு செகண்ட் வேல்யூ வாங்கிட்டு வந்தேன். படிச்சுட்டு நீங்கள் சைலண்ட்டாக விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தை தான், எங்கேயாச்சும் 1-2 தான் பேசுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஹனிமூன் புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கு தான் புக் பண்ணி கொடுத்துருப்பான். நீ ஜங்கு கிட்டே இல்லை வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. அவன் இல்லை நான் புக் பண்ணிட்டேன் நீ மாமா போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிக்கெட் வந்து பெட்டில் இருக்க. நீங்கள் சைலண்ட்டாக பெட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணிகிட்ருக்கா? ஒன்றும் இல்லை மாமா. ஏன்னா நீங்கள் இருட்டில் உட்காந்துருப்பீங்க, அதனால் கேட்டிருப்பான். புக் படிக்கலையா? அமைதி இருட்டில் உட்காந்துருக்கா? அது அப்படிங்கும்போது வந்து அவன் யூனிஃபார்மை கழட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக பார்க்குறீங்க. யூனிஃபார்மை கழட்டிக்கிட்டு போய் அங்கே வாஷிங் மிஷின் இருக்கா, அதில் போட்டு அவனே ஆன் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு ஏன் அமைதியாக உட்காந்துருக்க? வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு அண்ணன் இதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி டேட்டை கொடுக்குறீங்க. பார்க்குற அது ஹனிமூன் பேக்கேஜ். சைலண்ட்டாக உங்களை மிஷின் வந்து பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு பொண்ணுமா அது சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உன்ட்டு தான் கேட்குறேன் போகணுமான்னு. இப்போதைக்கு எனக்கு போக விருப்பம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி என்றைக்கு ஒரு நாள் எல்லாமே செட் ஆகுதோ அன்றைக்கி போய்க்கலாம். ஏன்னா ஹனிமூனுங்கிறது அவங்க 2 பேர்த்துக்கான மெமரிஸ். அதை நான் கெடுக்க விரும்பலை. ஓகே நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். தேங்க்ஸ். பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வந்து திருப்பிட்டு அந்த ஹனிமூன் டிக்கெட் பார்க்குறான். அதில் உங்கள் 2 பேர் பேரும் போட்டுருக்கலாம். இதெல்லாம் ட்ரீம் டி. சரி விடு, நீ சொல்கிற மாதிரி அது 2 பேருக்கான மெமரிஸ். ஓகே ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரொம்ப கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அந்த டிக்கெட்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பான். அதை வந்து கேன்சல் பண்ணிடணும். ஜங்குக்கு வந்துட்டு இல்லை மாமா நீங்கள் போய் போங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா நான் போகலடா நீ கேன்சல் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கு கேன்சல் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சைலண்ட்டாக வந்து எப்பவும் போய் கீழே படுத்துட்டான். நீங்கள் அமைதியாக மேலே படுத்துட்டு மாமா என்ன அப்படி சொல்லிட்டே வந்து உங்களை நிமிர்ந்து பார்க்குறான்.
டே வந்து எந்திரிச்சிருப்பா. நீங்கள் டேவை பார்த்துட்டு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லையே. எல்லா எபிசோட் நீங்கள் டேவை பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வா. ஃபஸ்ட்டு நீங்கள் டேவை பார்க்குறீங்க. என் அக்கா என்கிட்ட சொல்லிச்சு எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. எப்படி டக்குன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ தான் என்கிட்ட சொல்லிச்சு ஐம் சாரி ஆனால் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா. அப்படிலாம் இல்லை மாமா. உனக்கு ஒரு வேலை பிடிக்கலண்ணா மாமா. அடிச்சுட்டே வந்து பார்க்குறான். ஒரு லைஃப் தான் மாமா இருக்குது அப்படி தான். அதாவது ஃபஸ்ட் எனக்கு மாமா மட்டும் பிடிச்சிருக்கு, ஹஸ்பண்டாக பிடிக்கல அப்படிலாங்கிற வார்த்தை வந்து நான் விட்டேன் தான். ஆனால் அதுக்குன்னு உங்களை டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். என் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அப்படின்னா எனக்கு மட்டும்தான். என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்கல்ல அவ்வளோதான் மாமா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு எப்படி மாமாவா அப்படின்னு. இப்போ தோணுது அக்செப்ட் பண்ணிடலாம், லைஃப் எது தான் மூவ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன் மாமா. எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது, உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுலாம் எப்படி ஒரு 2 வீக்ஸில் எல்லாமே ஓகே 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 அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேண்ணா. அதுக்குன்னு நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறதா ஹர்ட் பண்ணல. பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஹர்ட் ஆகுது. அது சொல்கிறப்போ உங்களுக்கு என்னை விட இன்னும் ஹர்ட் ஆகும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக படுத்துட்டான். டேவ் சைலண்ட்டாக படுத்துருக்கான். டேவ் எதுவும் பேசல, அவன் எதுவும் பேசல. நைட்டு நல்லா தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டேவ் அவனை பார்த்துட்டு நீ காலேஜ் சரியில்லையா அடிச்சுட்டு அவன் இந்த புக்கை படிச்சுட்டு இருந்திருப்பா. அப்படியே டேவை மட்டும் வந்து பார்க்குறா. ஒன்று தான் கேட்குறேன். இல்லை மாமா வேண்டாம். ஏன் அப்படி சொல்லிட்டு டேக்கு ஷாக்கு. அவன் என்ன பார்த்துட்டு ஏண்டி இல்லாது நல்லா படிக்கிற பொண்ணு நீ எதுக்கு காலேஜ் சேர வேணான்னு சொல்கிற? அம்மா தான் காலேஜெலாம் சேர வேணான்னு சொல்லிவிட்டாங்க. உங்கள் அம்மா ஃபீஸ் கட்ட போது நான் தானே பண்ண போகிறேன், நீ காலேஜ் படி அவ்வளோதான். இல்லை மாமா அது இப்போ என்ன நான் காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடாதுன்றியா? ஐயோ மாமா அப்படி இல்லை, காலேஜ் சேரு வச்சுட்டு ஒன்று சொல்கிறா. எந்த காலேஜ் வேணும்? அந்த காலேஜ் போய் டக்குன்னு சொல்கிறா. அந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கோ? நல்ல காலேஜுன்னு கேள்விப்பட்டேன், அதான். சரி சரி நான் சீட் வாங்கி தரேன் அடிச்சுட்டு வயனை லைட்டாக ஊன்னு சொல்லிட்டா. ஸோ அதுக்கப்புறம் டே வந்து அந்த காலேஜும் சேர்த்துட்ருப்பான். வயன் வந்து காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டே வந்து என் பொண்டாட்டி போகிறா அவ்வளோதான். அதாவது உன் வீட்டில் இருந்த வரைக்கும் உன் பொண்ணு நீ வேணான்னு சொன்னா ஓகே. பட் இப்போ என் வீட்டில் இருக்கா, அவள் ஏன் பொண்டாட்டி, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ நீ வந்து எங்கள் விஷயத்துக்குள்ளே இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே தலையிடாது அப்படின்னு சொல்லிப்பான். ஏன்னா அதை உங்கள் அம்மா கொஞ்சம் சண்டைன்ற மாதிரி சொல்லுவோம். இதை சொன்னோன்னே சரிப்பா உன் பொண்டாட்டி நீயே படிக்க வச்சுக்கோ, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் டே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டானது ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் ரூமில் போய்ட்டு டே வந்து என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் படிக்க வைக்கிறேன், உன் வீட்டில் இருந்த வரைக்கும் தான் உன் பொண்ணு, இதுக்கு மேலே என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிப்பான்ல. அந்த வார்த்தையை நினச்சி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். எங்கே பார்த்தா டேவோட அம்மா வந்து டேவை கூப்பிட்டு போய் ஏன்டா இப்படி என் மவளை வெடுக்குன்னு பேசுகிற, உன் மவ பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, என்னடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் வந்துட்டு அவளை இது பண்ண விடாத அது பண்ண விடாதுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாள். அதுக்கு மேலே நான் பார்த்துப்பேன், நோய் வந்து உன் மவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. நான் எதுவும் சொல்லலை, சும்மா என் மவளை கடிச்சு வைக்கிறான் படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. டே வந்து உன் அம்மாவை பார்த்துட்டு கோச்சிட்டு போயிட்டாலோ, அப்புறம் கோச்சிட்டு போக மாட்டாளா, எனக்கு என் மல்லாடி பார்த்துக்கிட்டே நீ போன்னு சொல்லி வந்தானே அவள் போனா, சும்மா நோய் என் பிள்ளை ஏதோ சொல்லிட்டே இருக்காதுரா டே அவ்வளோதான் பார்த்துக்கோ, அம்மா டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. டே வந்து இப்போ ஒரு கடையில் நிற்கிறான். சிக்கன் ரைஸ் கடை தான். நீங்களும் சரி உங்கள் அம்மாவும் சரி உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு விஷயத்தில் சமாளிக்கணும்னா சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தா பேசிடுவீங்க 2 பேரும். டே வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரோம். ஜங்க் பார்த்துட்டு என்ன மாமா அம்மாக்கு உங்களுக்கு சண்டை போல, ஷோபா ஏன்டா அவங்க அம்மா இப்படி பண்ணுது, என்னாச்சு எப்படி ஜங்க் பார்க்குறான். ஆனால் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு எந்த சைடு நிற்கிறதுன்னு தெரில அடப்பாவே இப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஒய்ஃபை நம்ம படிக்க வைக்கிறதும் படிக்க வைக்காமல் இருக்கிறது அது நம்ம விருப்பம் தானே. இப்படி நொயின்னு சொன்னால் நமக்கு கோவம் இருந்தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாது. என்னை எழுத்து பேசி போட்டானே அப்படின்னு மட்டும் தான் தெரியும். போங்க போய் உங்கள் அக்கா நீங்களே சமாளிங்க அப்படின்னு டே வந்து வெளில வர. அவங்க செல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அக்கா அப்படி சொல்லிட்டு டே வந்து டக்குன்னு சிக்கன் ரைஸ் தூக்குறான். அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிடா. அப்போ உன் மண்ணாட்டிக்கு மட்டும் கொடு, எதுக்கு மட்டும் தூக்கிட்டு எதுக்கு எங்கே வந்திருக்கா அன்ட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் உட்காந்துட்டாங்க. அக்கா என்னக்கா போட்டே சும்மா டென்ஷன் பண்ணிவிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை திட்டிகிட்டே இருக்கீங்களா நீ, அவளுக்கு கல்யாணம் பண்ணனாலும் போதும் நொய் நான் சொல்கிறதுக்கெலாம் குறை சொல்கிறேன். நான் குறை சொல்கிறேன், என் பொண்டாட்டியை தொட்டதுக்கெலாம் நீ தான் குறை சொல்கிறேன். இங்கே பாரு பொண்டாட்டி புராணம் பாடுறதுக்காக இங்கே வந்துடா, நீ கிளம்புடா, நீ ஒன்றும் புராணத்தை பாட வேணாம், அது புராணம் இல்லை வாய மூடுறா
டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சண்டை உட்காந்துருக்கும் போது டே வந்து சிக்கன் ரைஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன சாப்பிடு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், போய் உன் பொண்டாட்டிக்கே கொடுக்க வேண்டியது, உன் பொண்டாட்டிக்கு தானே இது ரொம்ப பிடிக்கும். அக்கா அக்கா பக்காங்காதரா, என்னடா அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, அவன் என் ஒய்ஃப்கா. ஷப்பா நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு. ஐயோ என்னாச்சுடி உனக்கு, எனக்கு ஒன்றும் அவ்வளோ சாவலாம் மாட்டேன், நீ பண்ணுற பாட்டில் தான் எனக்கு நெஞ்சு வலிக்குது. எப்பா முடியலடா எப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாங்க. டே அவங்க அக்கா பார்த்து நீ ஏன் அவளை இது சொல்லிட்டே இருக்கேன், டே காலேஜ் தான் சேர்க்க வேணாண்டா அக்கா, கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சுடா, ஒரு ஹாப்பி நியூஸும் இல்லை. டக்குன்னு கோவம் வந்துச்சு. அவங்க அக்கா மாற்றி முறைக்கிறான். உண்டா முறைக்கிறேன், இப்போ கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் இருக்கும், வாயை மூடிட்டு இருந்துக்கோ. சும்மா என் பொண்ணாட்டே குறை சொல்கிறதுக்கு நீ ஆடிக்கிட்டு வருவியோ, இப்போ இதுக்கெல்லாம் அந்த சிக்கன் தூக்கிட்டு வந்தது இருப்பாடா, சுற்றுக்கு தான் கொண்டு வந்தான் போல அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. டே வந்து சரி 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 இங்கே பாரு, எங்கள் 2 பேர்ட்டையும் நீ அந்த விஷயத்தை பற்றி கேட்கவே கூடாது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அது அவள் காலேஜ் முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். டே உனக்கு இப்போ ஏன் 32 வயசுடா, 33 34 35 வயசு ஆயிரும். அவள் காலேஜ் முடிக்கிறப்ப உனக்கு குழந்தை பிறக்கிறப்ப 36 வயசு ஆயிரும்டா. டக்குன்னு பெற்றுக்கிற வழியை பாருங்கடா. அக்கா நான் இப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிட தான் கொண்டு வந்தேன், இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்க வரல. அங்கது அக்கா குடி அப்படின்னு சொல்லி சண்டையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ அவளை எதுவும் சொல்லாத, அவள் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு புரியுதா இல்லையா, அந்த வெண்ணை தான் எனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பொண்டாட்டி நொயின்ட்டே இருக்க. இல்லைடா அது குடும்ப வாரிசு என்னட்டே, அவள் படிக்க ஆரம்பித்தானா படிக்கிறேன்னு ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிடுவாடா, அவளை சுற்றி யார் இருக்காங்க என்ன எதுக்கு எதுவும் கண்டுக்க மாட்டாடா, எனக்கு பயமாக இருக்குடா, உன்னை கண்டுக்கலன்னா என்ன பண்ணுறேன். அவள் என் பொண்டாட்டிக்கா, என்னை பார்த்துப்பாக்கா, நீ இதுக்கு கண்டதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுற. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இல்லை, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அவங்க டக்குன்னு வந்து டேவை பார்க்குறாங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, இதுதான் லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவகிட்ட நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன். எதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கு ஷாக்கு. கிறுக்கோடா நீ, அவள் இதான் சாக்கு, நீ ஊக்குன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுற, கிட்ட கிறுக்கு மாதிரி பண்ணுற, அது நீ நினைக்கிறது. ஆனால் அங்கே இருக்குது என் பொண்டாட்டி, குழப்பறடா. அவள் அப்படிலாம் இல்லை, இருக்கிறது ஒரு லைஃப், நீங்கள் மட்டும்தான் என் ஹஸ்பண்ட், நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை போதுங்க்கா, பிடிக்கலன்னு சொன்ன வார்த்தையிலேருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நான் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற. ஏதோ மண்டை குழம்புதுடா, நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ ஃபீல் பண்ணாத சரியா. அவள் படிக்க போட்டும், அவள் லைஃப் அவள் பார்க்கட்டும்க்கா, அவளுக்கு நான் மட்டும் லைஃப் கிடையாது, அவள் படிக்கணும், அதுதான் அவள் படிக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா. நீ தான் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி புலிவாதம் பிடிச்சிட்டு இருந்த, இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால, நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை. சரி இதுக்கு மேலே நீயாச்சும் பொண்டாட்டியாச்சு நல்லா வாழ்ந்தா சரி. வாழை வச்சு ஆரம்பிச்சிங்களா இல்லை இன்னும் வாய்ப்பு வச்சு தானா. டே அவங்க அக்கா சைலண்ட்டாக பார்த்துட்டு அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படி சாப்பிட்றான். அது சீக்ரெட்லாம் ஒன்று வேணாம் சொல்லு. அதேண்டி நான் வந்துட்டு சொல்லணும், படி என் பொண்டாட்டிக்கு எனக்கு நடக்கிறதெல்லாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டு லைட்டாக சிரிப்பு வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. டே வந்து நைட் வீட்டுக்கு வரேன், நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கேன். டே உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க, புக் படிச்சுட்ருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அமைதியாக வந்து கீழே படுக்க போகிறான். நீங்கள் டேவை பார்த்துட்டு மாமா அடுத்து டே வந்து உங்களை பார்க்குறான். ஏன் நீங்கள் டெய்லியும் கீழே படுக்கிறீங்க அது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து முழிக்கிறான். நீங்கள் உங்களுக்கு பொதுவாக மேலே படுத்தா தானே நல்லா தூக்கம் வரும். இல்லை என் முதுகு வலி, அதான் கீழே படுத்தா கொஞ்சம் முதுகு வலி சரியாகும்னு படுத்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாம் மேலே ஏறி படுங்க. இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ நான் பண்ணுறது ரொம்ப ஓவராக தோணுது, உங்களை ஹர்ட் பண்ணிட்ட மாதிரி தோணுது, அதனால தான் நீங்கள் கீழே படுத்த மாதிரி. ஐயோ நீ சொல்கிற மாதிரி சத்தியமாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே அமைதியாக மேலே ஏறி படுத்துக்கிட்டான். அடிச்சுட்டு வைனை செல்டாக படுத்துட்டா. ஸோ டேவும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா, வைன் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ஒரு 1 வீக் போகுது. வைன் வந்து காலேஜ் போகிறா, டெய்லியும் காலையில் டே தான் கொண்டு போய் விடுவான். அவங்க வந்து டெய்லியும் மார்னிங் வந்து ஹக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பாட்டி வந்து ஹக் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் டெய்லியும் உங்கள் பாட்டியை ஹக் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. அந்த பழக்கத்தை அப்படியே டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர அவன் கொஞ்சம் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஹக் அப்படிங்கிறது அது வந்து வெறும் நார்மல் ஹக் கிடையாது, அது ரொம்ப ப்ரீஷியஸாக அந்த டைம் அவங்களுக்கு ஃபீல் பண்ணும், ஹாப்பியாக ஃபீல் ஆக வைக்கும்.
அவங்க வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் தாண்டி அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்மெல்லு, அந்த ஹக்கு அது வந்து தாராளமாக கொடுக்கும். ஸோ நீ வந்து அந்த ஸ்மெல் ஹக்கெல்லாம் அவளுக்கு வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ டே வந்து டெய்லி அதை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்களுக்கு அப்படியே அந்த டேஸ் போக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ வந்து டேவை நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் டே வந்து கேஷுவலாக பேசுவீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் புக் ஸ்டோரி படிச்சுட்டு இருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு என்னடி ஸ்டோரி படிக்கிறா? சைக்கோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறீங்க. அடி பாவி, சைக்கோ ஸ்டோரி தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறீங்களா? ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடி படிச்சுட்டே இருக்கீங்க. அடியே அது என்னடி இவ்வளோ சின்சியராக படிக்கிறேன். அம்மா இது சூப்பராக குத்துருமா, அப்படியே அந்த குத்து கொலை பண்ணுறதுலாம் அப்பா அப்படி இருக்கும். குட்டி சைக்கோ ஏன் இப்படி பண்ணுற? ஆமாம் குட்டி சைக்கோலாம் இல்லை, படிங்க உங்களுக்கு படிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. டே வந்துட்டு ஏம்மாடி எனக்கு வேணாம். ஆமாம் இந்த கதை உங்கள்கிட்ட சொல்லவா? இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றான். மாமா நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக, அது வந்து ஒரு சைக்கோ எக்ஸ்பிளைன் பண்ண எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு குத்தி கொலை பண்ணுறது, அந்த குடலை எடுக்கிறதுலாம் சொல்கிறீங்க. டேக்கு லிட்ரலி அடி பாவி இதேடி இவ்வளோ ஆர்வமாக படிச்சுக்கிற மாதிரி இருக்குது. டே உங்களை பார்த்துட்டு வேணாடி அப்படின்றா. மாமா போலீஸ் தானே எதுக்கு பயப்படுறேன்? இல்லை கேளு சூப்பராக இருக்கும் பட்சம் நீங்கள் பாட்டு கதை சொல்கிறீங்க. டே அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து டக்குன்னு ஒரு இடி சவுண்டு. டே அதை கிட்ட விழுக்குன்னு பயந்துட்டான். நீங்கள் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அட பயந்தாங்களி உன்னையெல்லாம் எவன்டா போலீஸாக எடுத்தான், ஏன்னா அப்படி பயந்து சாவுற அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. டே உங்களை பார்த்துட்டு ஏண்டி ஒரு நிமிஷமாச்சு பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறியாடி அப்படி சொல்லி நீங்கள் டேவை பார்க்குறீங்க. லிட்டில் சைக்கோ மாதிரி பண்ணிச்சடி, குத்துறாங்கிற கொலை பண்ணுறாங்கிற கொட்டெல்லாம் உருவுறாங்கிற, அதுவும் நீ கொடுக்குறப்ப ரியாக்ஷன் அப்படியே உன் கண்ணெல்லாம் பெருசாகி கொலகாரி மாதிரி தெரியலடி, பொண்டாட்டி மாதிரி சத்தியமாக தெரியலடி. நீங்கள் டேவை பார்த்து விழுந்து சிரிக்கிறீங்க. கொஞ்சம் சொன்னது கேட்டு டேவுங்களை பார்த்துட்டு நல்லா வருவடி, நல்லா சைக்கோ கலராக வருவாப்பில். நீங்கள் டேவை பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒரு குத்தி அப்படின்றீங்க. எம்மா தாயே தூங்கு தாயே அப்படி சொல்லிட்டு டே வந்து படுக்கிறான். நீங்கள் டேவை பார்த்து சிரிச்சிட்டே சிரிக்காத அப்படின்றா. நீங்கள் போமாம்மா சரியான பயந்தாங்களே நீ, உன்னையெல்லாம் எவன் போலீஸ் ஆட தந்துடல, ஒன்று போலீஸ் ஆடுறதுக்கு அவங்க சும்மா இருந்திருக்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிங்க. டேவுங்களை பார்த்துட்டு என்ன பார்த்தா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு காட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் இன்னும் செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கும்போது டே கை வந்து நீங்கள் ஷேக் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்லிப்பாகி கரெக்டாக அவங்க செஸ்ட்லேயே பட்டுருச்சு. அதுவும் எப்படின்னா அவன் டக்குன்னு இதானதில் அவன் பேலன்ஸுக்கு டக்குன்னு பிடிச்சிருப்பானா. நீங்கள் ஷாக்கு, அதை விட டேக்கு செம்ம ஷாக்கு. டே அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அப்படியே டேவை பார்க்குன்ருக்கு. டே உங்களை பார்த்துட்டு சாரிடி அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த கை எடுக்கிறேன். நீங்கள் டேவை பார்த்துட்டு பரவாயில்லையா பரவாயில்ல டே லைட்டாக அதில் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கை எடுத்துருப்பா. நீங்கள் டேவை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஷாக்கு. டே உங்களை பார்த்துட்டு சாரி இப்படி சொல்லிட்டு கவனி படுத்துட்டான். பட் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கையை வந்து ஃபேஸ் கிட்ட வச்சு அவன் லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறோம் இவன் அப்படி சொல்லி லைட்டாக எட்டி பார்த்துருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஹார்ட் பீட்டில் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டக்குனு ஹார்ட்டுக்கு வச்சுட்டு அடி ஆத்தி இந்த மாமா என்ன பண்ணுது அப்படி இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. டே வந்து கிளம்பிட்டுருக்கான். டேக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் வருது. உங்களுக்கு வந்து டே பண்ணியிருப்பான்ல, அவன் ஹேண்ட் எடுத்து அவனே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தது. அந்த தொட்டு பார்த்ததை நினச்சி அவன் சிரிச்சுட்டே இருந்திருப்போம் ரொம்ப நேரம். நீங்கள் அதை பார்க்கும்போது கடவுளே எப்படி இருக்குது உங்களுக்கு. அவங்களால டேவை ஃபேஸ் பண்ண முடியல. பட் டேக்கு உங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே டேஸ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. லிட்டரலி இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்குமே லவ் ரொம்ப வந்துருச்சு. பட் லவ் யூலாம் சொல்ல, பட் ஹக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு டைம் வந்து கிஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து அப்படியே ரொமான்டிக்காக நீங்கள் வந்து புக் ஸ்டோரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லும்போது அதில் கிஸ்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேக் ஏன்னு தெரியல உங்களை கிஸ் பண்ணணும்னு தோணியிருக்கும். யதார்த்தமாக அவனே டக்குன்னு உங்கள் ஃபேஸை திருப்பி கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து டே வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ்ஸு வந்து நார்மலாக இருக்கும். அப்பப்போ கிஸ் பண்ணுறது, சடனாக நீங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு தோணுச்சுன்னா உங்களை இழுத்து டக்குன்னு கிஸ் பண்ணுவான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் லவ் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து டே வந்து மார்னிங் டியூட்டின்னு போயிருப்பான். டே வந்து அங்கே உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவன் சைலண்ட்டாக உட்காந்து ஃபைலை பார்க்குறான், இங்கே பார்க்குறான், அங்கே பார்க்குறான். அங்கே டே கிட்ட வந்துட்டு சின்சியராக ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். மாமா இது அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு டே விஷயம் பார்க்குறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நிமிந்தே பார்க்குறான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் மாமா. ஃபைன் நான் காலேஜ் போயிருப்பால அப்படி கேட்டுட்டு வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஒரு விஷயம் சுற்றி பார்த்துட்டு மாம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீ சொல்கிற என் பொண்டாட்டி போயிருப்பான்ல, அவங்க பொண்டாட்டி நேரம் காலேஜில் தான் இருப்பா. இது என்ன டைம்? லன்ச் முடிச்சு அடுத்தவன் நடந்துகிட்ருக்கோம். என்ன மாம்ஸ் இது? அப்போ எவ்வளோ பார்த்துட்டு வரவா? காதல் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். முத்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேப் எடுத்து போயிட்டுருக்கான். மாமா நிஜமாக போகிறீங்களா? நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நேராக காலேஜ் வந்து இந்த கிளாஸில் பார்க்குறான். உங்கள் கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களை மட்டும் காணும். அவன் உள்ள வந்து என்ன டக்குன்னு எந்திரிச்சிருப்பாங்க. சார் 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 அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சார் சார்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பக்கத்து கிளாஸில் இருந்த மேம் வந்துட்டு சார் என்னாச்சும் இந்த கிளாஸில் இருக்க
வேணா சார் என்ன பிரச்சனை? இல்லை இல்லை, அவள் என்னோடய ஒய்ஃப், அவளை பார்க்க வந்தேன். கிளாஸில் வந்து எல்லாருக்கும் ஷாக்கு, எது ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வைன் மேமாவா அவள் இந்நேரத்துக்கு இதில் லைப்ரரியில் இருப்பான். எல்லாரும் டிவியை பார்த்து லிட்டரலி பயப்படுறாங்க. ஏன்னா அவன் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறான். அவனை பார்க்கும்போதே சொல்கிறவங்களுக்குலாம் வாய் வளருது. தேங்க்ஸ் மேம், லைப்ரரி எந்த சைடு இருக்கும்? அந்த சைடு சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த வராண்டா ஃபுல்லாகவே வந்துட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இவனோட ஃபுட் சவுண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்குது. அவன் டக்கு டக்கு டக்குன்னு அந்த சத்தத்தோடு நடந்துட்டுருக்கான். கிளாஸில் கிளம்ப செகண்ட் எட்டி எட்டி பார்க்குறாங்க அந்த சவுண்ட் கேட்டால். அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. செம்ம போல்டாக நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அந்த லைப்ரரியில் பார்க்குறான். உள்ளே வந்துட்டு லைப்ரரியில் உள்ளே வரும்போது வந்து ஷூவை ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவன் ரிமூவ் பண்ணிட்டு வந்து உள்ளே வரவும் ஸோ அவன் சவுண்ட் வந்து கேட்கல. அவன் அப்படியே பார்க்குறான். நீங்கள் இந்த சைடு எங்கேயுமே காணாம். எங்கே இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் செகண்ட் யோசிக்கும் போது ஒரு சாண புக் படிச்சுட்டு இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சைடு வரும்போது நீங்கள் பாட்டு கீழே உட்காந்துட்டு சின்சியராக அந்த புக்கை படிச்சுட்ருக்கீங்க. வந்து உங்கள் பின்னாடி வரோம். வந்து உங்களை முன்னாடி பார்த்துருப்பேன். நீங்கள் ஒன்று நிம்மதியே பார்க்கல. அப்படியே இன்னொரு சைடு ரேக் வழியாக வந்து உங்கள் பின்னாடி வந்துட்டு உங்கள் லைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் டக்குன்னு அடுத்த செகண்ட் சென்ஸ் பண்ணிட்டீங்க. அம்மா இங்கே எப்படி நீங்கள் என்ன ஒரு ஹக்லேயே கண்டுபிடிக்கிறா? என் புருஷனோட பிடி எனக்கு தெரியாதா? அடிச்சுட்டு உங்கள் ஃபேஸ்க்கு சைடில் உங்கள் ஃபேஸ் விட்றான். நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக ஃபேஸ் பார்க்குறீங்க. அடுத்த செகண்ட் உங்களோட 2 பேரோட நோஸும் லிப்ஸும் லைட்டாக உரசுது. பட்டே அதை ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்படியே உங்களை ரொம்ப டைட்டனாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களே அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. வந்து உங்களை நல்லா பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணக்கப்புறம் அம்மா இது லைப்ரரி படாட்டி நான் சொல்லுவா நான் கல்யாணம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்க? வீட்டில் அம்மா இல்லை, அம்மா அக்கா வெளியே போயிருக்காங்க. ஆமாம். ஸோ நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் 2 பேரும். நாங்கள் எந்த மாதிரி அந்த ஊருக்கு போகிறோம் இந்த ஊருக்கு போகிறோன்ட்டு கிடந்தாங்க. கோவில் போயிட்டு மதியம் ஷாப்பிங் போயிட்டு நைட்டு வருவோம் நாங்கள். அதுக்கே நான் அப்படி நீங்கள் டிவி பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அம்மா விசிட் நீங்கள் டிவி பார்க்கும்போது ஐ லவ் யூ. டக்குன்னு உங்களை ஷோல்டர் பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். மாமா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. 2 பேரும் ஃபேஸு திருப்பி ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஐ நீட் யூ. அடிச்சுட்டு என்னோட ஐஸ் ஒய்ட் ஆகுது. என்ன பேசுகிறீங்க? இட்ஸ் லைப்ரரி, அது இல்லாமல் என் காலேஜ். வீட்டுக்கு போகலாமா? மாமா எனக்கு ஓகே, நான் மட்டும் போகலாம். இல்லைனா வேணாம். ஓகே போகலாம். நிஜமோ அடுத்த செகண்ட் அப்படியே உங்களை தூக்கியிருப்பான். மாமா இது லைப்ரரி, நீ கத்தாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கூட அவங்கள தூக்கிட்டு காருக்கு போகிறான். ஸோ அவன் வந்து அவங்களை தூக்கிட்டு போகிறப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்துருக்கும். அந்த பொண்ணு வந்து கிளாஸ்மேட் தான். அவள் கடகடன்னு போய் கிளாஸில் சொல்லிட்டான். அந்த சார் வந்து அது அப்படியே அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு எல்லாரும் எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எட்டி பார்த்துறேன் கடகடன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எட்டி பார்க்குறாங்க. உங்களுக்கு டேக் ஒரு மினிட்ஸ் ஷாக்கு. பட் வந்து அவன் பாட்டு கித்த நடந்துட்டு மாமா எல்லாரும் என்ன பார்க்குறாங்க. இறக்கி விடுடோ அப்படின்றீங்க. நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை தூக்கிட்டு போகிறான். ஸோ கார்லேயே நீங்கள் அவன் மடியில் தான் உட்காந்துருக்கேன். அம்மா நான் பக்கத்தில் உட்காரேன், என்னால் உன்னை ஃபீல் பண்ண முடியுது, வேண்டாம் நான் பக்கத்தில் உட்காரேங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூட அவங்கள மடியில் உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு போயாச்சு. பையன் நேரங்கள ரூமுக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ அன்றைக்கே வந்துட்டு 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எதுக்கு இந்த விஷயம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு சத்தியமாக தெரியல, உங்களுக்கு ஷாக்கு. பட் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் வந்திருக்கும். பட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த விஷயம் கடகடன்னு நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் அப்படியே ஹாப்பியாக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் பீரியட்ஸ் வந்து அங்கே போகல. நீங்கள் பார்த்துட்டு என்னடி பெருமூச்சு விட்டுட்ருக்க? 2 நாள் தாண்டி அவனும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்னு நினச்சேன். உங்களை பார்த்துட்டு ஃபைன், காலேஜ் தான் படிச்சுட்ருக்க. நான் எத்தனை டைம் சொல்கிறது? என்ன அப்புறமாம்மா என்னடி எப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து எப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணிங்களோ அன்னையிலேருந்து எனக்கு பேபி வேணும் 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 இதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க. பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இப்போதைக்கு பேபி வேணாம். ஸோ அவன் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறான். பட் உங்களுக்கு வந்து குழந்தை வேணும். நீங்கள் பார்த்து எனக்கு குழந்தை வேணும் ஃபைன். இது பீரியட்ஸ் என்ன பண்ண கூட சில டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. வா உங்களை பார்த்துட்டு லூஸ் சும்மா வரு அப்படின்றான். அம்மா எனக்கு குழந்தை வேணுமாம்மா. ஃபைன் வேணாம் வைன், நீ படிச்சிட்ருக்க, நீ எந்திரிச்சு போ. எந்திரிச்சு போன்னு சொன்னேன் மாமா. ஃபைன் இது வெளியே போறியா? அதுக்கப்புறம் சண்டை வெளியே எந்திரிச்சு வந்துட்டான்.
டேக் வந்துட்டு ஷோ புரிஞ்சுக்கோடி அப்படின்ட்டுருக்கு. ஒரு 10 நாள் நீங்கள் டேக்கிட்ட பேசுவீங்க உங்கள் பாட்டி ஆண்டின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து இல்லை மாமாட்ட பேச விருப்பம் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு பயன் இதெல்லாம் கெட்ட பழக்கம்டி, கோச்சிட்டுலாம் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுடி. நான் போவேன். உன் பாட்டி உங்களை பார்த்துட்டு என்ன உன் பையன் பிள்ளை வேணான்றா, எனக்கு பிள்ளை வேணும் அவ்வளோதான். இப்போ அதுக்கு தான் கோச்சிட்டு போறியாடி? ஆமாம். சரி அம்மா தாய் நீ கோச்சிட்டு போனீங்க ஏன்ட்ட கத்துறேன்னு சொல்லி உங்கள் பாட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போய் ரூமில் படுத்துட்டீங்க. வந்து நைட்டு வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் காணோம். அம்மா எங்கம்மா அவன்? அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நீ வந்து சாப்பிடு. அம்மா இவ்வளோ கூலாக சொல்கிறேன். கோச்சிட்டு போனவளை போயிட்டு ஏன்டி கோச்சிட்டு போகிறேன் நான் கேட்க முடியும்? கேட்டால் கத்துறா. கோச்சிட்டு போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறான். ஆமாம். ஷோப்பா என்னடா உங்கள் 2 பேத்துக்கு சண்டை? ஏன்டா 10 நாளாக அவள் உன்ட்ட பேசாமல் இருக்கா? சும்மா இருமா. என்ன சண்டைன்னு கேட்டேன். பொண்ணுல அவள் சொல்லிட்டா. எப்படிம்மா அவள் குழந்தைம்மா, அவள் எப்படிம்மா குழந்தைய தாங்குவா? குழந்தை வேணும்ட்டே இருக்கான். காலேஜ் தான் படிக்கிறா, அவள் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காள். உனக்கு என்னடா பிரச்சனை? அம்மா அது அவளுக்கு வலிக்குமா? எல்லோரும் வலிச்சு தான் குழந்தை பெற்றுப்பாங்க. நானும் உன்னையும் உங்கள் அக்கா வலிச்சு தான் பெற்றுக்கிட்டேன். எனக்கு ஒன்று ஈஸியாக பிறக்கலை. அம்மா அது பொண்டாட்ட ஆசையை நிறைவேற்றி பழகடா. வந்துட்டான் அம்மா அது நோம்மா இது இப்போ தின்னுட்டு பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு போகிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு இன்னும் எங்கள் அம்மா கூட இப்படி ரியாக்ட் பண்ணுதுன்ட்டுருக்கு. ஸோ நைட்டு தூங்க ட்ரை பண்ணுறான், அவனுக்கு தூக்கமே வரல. அவன் நேராக அவங்க வீட்டுக்கே வந்துட்டான். ஜங்குக்கு தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டுருப்பான். என்னம்மாம்மா உன் தங்கச்சிங்கடா? அவன் அம்மா கூட தங்குறான். அம்மா கூடயா? எதுவும் உங்கள் மேலே கோவமா நீங்கள் நைட்டு வருவீங்கன்னு சொன்னான். வந்தாலும் நான் வந்து மாமாக்குள்ளே போக மாட்டேன், நான் அம்மா கூட தூங்குறேன், மாமாட்ட சொல்லாதன்னு சொன்னான். அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது, அதான் சொல்லுவேன். அம்மா கூட தூங்குறான். சரி முடிஞ்சிட்டு இப்போ தூங்கு. அடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து நேரம் அவன் ரூமுக்கு போயிட்டான். இங்கே வந்து ஜங்குக்கு வந்து போனதுமே வந்து பொறுமையாக உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தான். நீங்கள் நல்லா உங்கள் மம்மியை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்குங்க. பாத்தியா இப்போல சின்னியை கட்டி பிடிச்சி தூங்க சொன்னால் கூட மாமா எனக்கு வெக்கம் வருது மாமா அப்படிம்பா. அப்படியே உங்கள் அம்மா மட்டும் பாரு அப்படியே உள்ளே போய் புதஞ்சு போகிற மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். அப்படியே மண்டையில் 2 போட்டோனா குட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கிட்டே வந்து பார்க்கலாம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வந்து லைட்டாக உங்கள் கையை எடுத்துடுறான். உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை எடுத்தோடனே முழிச்சிட்டாங்க. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. கக்கா இங்கே ரெண்டா போன்ற அப்படின்னு டிவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ கொஞ்சம் எந்திரிச்சா அவர் ரூமுக்கு போறியா? என்னடா அதெல்லாம் எனக்கு பொண்டாட்டி வேணும், நீ போக்கா போறேன்டா வந்துட்டாங்க. கொத்தாதடி என் பொண்டாட்டி தூங்கிட்டுருக்கான். கத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காண்டா எந்திரிச்சு போயிட்டாங்க. அவன் வந்து உங்கள் கிட்ட போய் உங்களை லைட்டாக ரப் பண்ணுறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. லைட்டாக அவன் ரப் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. மாமா சும்மா மாமா பொண்டாட்டி எனக்கு குழந்தை வேணும், 10 தரியா? 1 2 10 12. ஐயோ 10 12 பெற்றுருவியா? நீ கேட்டு நான் 20 கூட பெற்றுருவேன். 5 போதும். 5 பெற்றுறியா? 5 போதுமா? 5 போதும். பெற்று தரேன். அப்படியா? டக்குன்னு ஒரு ஷார்ப்பு பெயின் உங்களுக்கு. நீங்கள் டக்குன்னு கண்ணு திறந்து பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு இன்சைட் பண்ணி போனீங்க அப்படின்ட்டு பார்க்குறீங்க. 5 தானே கடகடன் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேக்கப் செஷன் கடகடன் போகுது. உங்களுக்கு ஷாக்கில் எப்போலே வந்து எதில் பண்ணுறங்கிற மாதிரி. ஏன்னா அவன் ஷர்ட் பட்டனை கழட்டி இருக்கான், அவன் எல்லாம் சேட்டை செஞ்சு வச்சுருக்கான். அவன் பாட்டுக்கு அந்த மேக்கப் அவ்வளோ ஹாட்டாக கொண்டு போகிறான். சாணிக்கு நைட் 2 பேர் அப்படியே டைமில் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து உங்கள் ரூம் டோர் வந்து லாக் ஆகிருக்கு. உங்கள் அம்மா தட்டலை ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. சாணிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அமைதியே எழுந்திரிச்சு போயிட்டு அமைதியே சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு கோவம் போயிடுச்சா? கோவலாம் போல கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிருவடி இந்த டைம் பண்ணதுக்கு. ஐயோ மாமா சும்மாரு ஸ்ட்ராங்காக தான் அடிச்சுட்டு வரத்துலாம் போட்டிருக்கேன். பொண்ணு பேசணும் பாய மூடிட்டு இருடா. இதை கொஞ்சமாச்சும் மனுஷன் மாதிரி நடந்துக்கிறடா. பேஸ்ட்டு மாதிரி பண்ணுறது சில நேரம். ஷப்பா எனக்கு ஒன்று ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை வேணும்னு சொல்கிற இது ஏன் ஹேண்டில் பண்ண முடியலையா? நீங்கள் ஒன்று பார்த்துட்டேன் எப்போ சாமி கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பட் பையன் அடங்கு வாட லொடலொடன்னு பேசிகிட்டே இருக்கான். நீங்களே சும்மா இல்லை இது எங்கள் அம்மா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அழகான பேபி பாய் பிறந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குழந்தையே வேணான்ட்டீங்க இல்லை, இதுக்கு வலிச்ச வழியிலே உயிர் பாதி பிச்சுக்கிட்டு போயிடுச்சுல, எனக்கு அடுத்து குழந்தை வேணான்ட்ருப்பீங்க. பட் போய் விட்டு போனால் அடுத்தடுத்து உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 5 குழந்தைங்க. ஸோ 5 பேர் வெளியே விளையாண்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு என்னடி லீவுக்கு அதிசயமாக இங்கே வந்திருக்கா? அவள் தான் உன்னை பார்க்கணுன்னு முன்னாடி நிற்கிறவன் தான் அங்கே அலையிறப்ப அவன் கேட்டுகிட்டே இருந்தா. பாட்டி வீட்டுக்கு போய் அவனு நான் மாமா கூட விளையாண்டே ஆகணும்னா. அதான் சரி நான் 5 பேரையும் இழுத்துட்டு ஓடியான்ட்டேன்.
உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கியா? நீ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஹாப்பியாக இல்லாமல் தான் 5 ஓடிட்டுருக்கான். ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து சிரிச்சுட்டே சொல்லிப்பீங்க. பிடிக்கல என்ன இப்போ பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கு. இதுக்கு தான் சொன்னேன் உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். இருக்கலாம். எனக்கு அப்பயே மாமாவை பிடிக்குமா? ஆனால் அந்த டைமில் எனக்கு ஏஜ் தோணுச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு இருக்கு மாதிரி யோசித்தேன். வயசில் என்ன இருக்கோ, ஜஸ்ட் நம்பர் தானே. ரெண்டு லைட்டையும் போல் அப்போ நான் இருக்குண்டி எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கும். அப்போ ஒரு வித பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு போல். இப்போ தான் தெரியுது, ஒரு வேலை வேணாம் விட்டுருந்தா எப்பா என் புருஷன் விட்டு போயிருப்பான். எம்மாடி அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு நெஞ்சே வலிக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உனக்கு வலிக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் வந்து 4 பாப்பா, அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு அதாவது ட்வின்ஸ் ஃபஸ்ட்டு 2 பையன், ஓகேவா? அடுத்து 2 பொண்ணு, அடுத்து ஒரு பையன். ஸோ உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் தான் ஃபஸ்ட்டு 4 குழந்தையுமே. அதனால் உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்ததோட விளைவு தாண்டி 4 ட்வின்ஸு. எங்கள் அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றீங்க. எங்கள் அம்மா வேறு சிரிக்கிறாங்க. அவனை வேணான்னு சொல்லிடுவேன். ரொம்ப பயந்து தெரியுமா? எனக்கு இப்போ தான் தோணுது என் முட்டாள்தனாலாம். சரி பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் தான். உனக்கு தேங்க்ஸாக சொல்லணும். சென்ட் டைம் எனக்கு அப்போல்லாம் உன் மேலே செம்ம கோவம் தெரியுமா? பிடிக்கலன்னு சொல்ல நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு இப்போ தெரியுது. சரி போ விடு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனாலும் எனக்கு அப்போ இருந்து நினைக்கும் போது இன்னுமே எனக்கு உன் மேலே கோவம் தான். நீ வந்து கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்துருக்கணும். உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு டைம் ரொம்ப கேப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அம்மா பார்த்துட்டு கேட்பேன் டைம் கொடுத்துருந்தா இதெல்லாம் இன்னும் லேட்டாகி நடந்திருக்கும். அப்போ வந்து நீ இப்போ விட கொஞ்சம் கம்மியாக தாண்டி ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஏன்னா அப்போ வந்து நீ குழந்த மாதிரி இருந்த. உங்கள் மாமா ஒவ்வொரு செகண்டும் உன்னை தாங்கிட்டு இருந்தான். அதே இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தளவு தாங்கியிருப்பானு தெரில. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னை எப்போ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மாமா இப்படி தான் தாங்கும். ஏன்னா அது மாமாவோட லவ். 5 பிள்ளை பார்த்துட்டேன். இன்ன வரைக்கும் மாமா என்னை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி அந்த ரூம்குள்ளே போனப்போ என்னை நிமிஷம் ஹாப்பியாக பார்த்துச்சுப்பேன். அதுக்கப்புறம் நார்மலாச்சு. அந்த ஃபேஸோடு தான் இன்னும் பார்க்குது. எத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணியிருந்தாலும், எத்தனை வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என் மாமா என்னை எப்போவுமே அப்படி தான் பார்க்கும். என்னை மாமாவோட காதல் எப்படி, எங்கள் லவ் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறீங்க. அது எங்கள் லவ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்பாடி சந்தோஷமாக இருக்கா அப்படி தோணுது. ஸோ இதை வந்து வார்த்தை வந்து ஜங்குக்கும் கேட்டிருப்பான். அவனுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து உங்கள் அம்மாட்ட நிறையா ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பான். பிடிக்காதவளை எது கல்யாணம் பண்ணி வைக்கிற, வேணாம் இப்படிலாம் பண்ணாதன்னுலாம் சொல்லியிருப்பான். உங்கள் அம்மா இல்லை ஒரு நாள் அவள் பிடிக்குதுன்னு சொல்லுவா, அந்த நாள் வரும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவனுக்கும் நல்லா புரியுது. ஸோ இவனும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஹாப்பி எண்டிங் வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறனால கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாகவே ஃபீல் ஆகுதுடா. ஐ டோன்ட் நோ. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐம் சாரி கொஞ்சம் முக்கியம் கொடுத்தா இது வந்து ஒரு சீன் கொடுக்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கே. ஸோ பட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இதை யோசிக்கும் போது எனக்கு சைட் பை சைடு அதுதான் நிறைய ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டோரி நெக்ஸ்ட் போடுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. டாட்டா பாய், லவ் யூ.